أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه. يا ربي لك الحمد كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك. الحمد لله على ما جرت به المقادير. اللهم لك الحمد آناء الليل وأطراف النهار. أشهد أن لا إله إلا الله رب واحد وإله واحد وملك واحد، وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. يا أيها النبي حرض المؤمنين على القتال، يكن منكم 20 صابرون يغلبوا 200 وتوكل على الله وكفى بالله وكيلا. أما بعد. சகோதர சகோதரிகளே, நாம் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இது நம்மளுடைய ஓவராலாக ஜென்ரலாக நம்மளுடைய வரலாற்று வகுப்பின் 36வது உரை. அதில் குறிப்பாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று உரையை பொறுத்தவரை இது 4வது உரை. ஸோ முதல் 3 உரைகளை கேட்காதவர்கள் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் இருக்குது. அதை கேட்டுவிட்டு இந்த உரையை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த உரைகளின் தொடர்ச்சி தான் இந்த உரை. அதற்கு முன்னாடி 22 பாகங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையை பேசியிருக்கிறேன். அதையும் கேட்காதவர்கள் அதையெல்லாம் கேட்டுவிட்டு இந்த உரையை தொடங்குவது இன்னும் கான்டெக்ஸ்டுவலைஸ் பண்ண, அதாவது விவகாரங்களை அதனுடைய சட்டகத்திற்குள் பொருத்தி புரிந்து கொள்ள உங்களுக்கு ஏதுவாகவும் வசதியாகவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்போது அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையில் இப்பொழுது நாம் 4வது உரையை தொடர்கிறோம். ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் இந்த உரையை தொடர்ந்து கேட்டுட்டு வரக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அலி ரதியல்லாஹு அன்ஹு எம்மாதிரியான ஒரு சூழலில் இதற்கு முன்னால் அவருடைய 3 முன் சென்ற ஹலீஃபாக்களும் எதிர்கொள்ளாத ஒரு இக்கட்டான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது முஸ்லிம் வெகுஜனம், குறிப்பாக முஸ்லிம் இராணுவம் இப்பொழுது 3 பிரிவுகளாக பிரிந்து இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முக்கியமாக பிரசித்தமான முதல் தலைமுறை சஹாபிகளில் பலர் அதாவது குறிப்பிடத்தக்க பேர் போன பிரசித்தமான சஹாபிகள் என்று அறியப்பட்டவர்களில் பலர் இப்பொழுது அலி ரதியல்லாஹு அன்ஹுக்கு, அதாவது ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டவருக்கு ஒத்துழைப்பு நல்குவதாக இல்லை. அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை, அல்லது அந்த ஹலீஃபா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு உடன்படவில்லை, அல்லது எதிர்த்தரப்பில் இருந்தனர், அல்லது எதிலுமே பங்கு கொள்ளாமல் உடன்பாடற்றவர்களாக இருந்தார்கள், நடுநிலையாக இருந்தார்கள், வெவ்வேறு கேட்டகரியில் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஏரியாக்கள்லாம் முந்தைய உரைகளில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டென்சிவாகவே கவர் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அலி ரதியல்லாஹு அன்ஹு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதா இருந்தால், அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடத்தில் அமரும் அந்த தருணம் கூஃபாவுனுடைய ஆளுநராக அபு மூசா அல் அஷ்அரி அவர்கள் இருக்கிறார்கள். அபு மூசா அல் அஷ்அரி அவர்களுக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தகைமை பற்றி நன்றாகவே தெரியும். அவர் உடனடியாக விரைந்து சென்று அலி அவர்களுக்கு பையத் கொடுக்கிறார்கள். ஆனால் அதற்கப்புறம் இப்படியான டெவலப்மெண்ட்ஸ் நடந்து முஸ்லீம்கள் எதிரெதிர் துருவங்களில் பிரிந்து நின்று ஹலீஃபாவுக்கு, அதாவது வெகு மக்களினுடைய பெரும்பான்மை மக்களினுடைய கருத்தின் நிலைப்பாட்டின் முடிவின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட தகுதி வாய்ந்த ஹலீஃபாவுக்கு எதிராக முஸ்லீம்கள் எதிர் துருவத்தில் திரண்டு நின்ற முஸ்லீம்களை ஒடுக்கும் வண்ணம், அதாவது அவர்களுடைய இந்த இன்சரக்ஷனை, கிட்டத்தட்ட ஒரு கிளர்ச்சியை
அதுவும் வந்து சட்ட விரோதமான கிளர்ச்சியை ஒடுக்கும் வண்ணம் அலி ரதியுல்லாஹு அன்ஹு படை திரட்டி கொண்டிருப்பதில் அபு மூசா அல் அஷ்அரி அவர்களுக்கு உடன்பாடு இருக்கவில்லை. ஸோ அவர் வந்து தன்னுடைய இந்த விஷயத்தில் தன்னுடைய உடன்பாடின்மையை தெரிவிக்கிறார். சரிங்களா? அத்துடன் இந்த விஷயத்திற்கு அலி அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்க முடியாது என்றும் சொல்கிறார். சரிங்களா? ஸோ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். அதாவது முக்கியமான நபர்களாக கருதப்பட்ட சஹாபிகளாக கருதப்பட்ட பலர் இந்த விஷயத்தில் வந்து நான் கோஆப்ரேட்டிவாக ஒத்துழைப்பின்மையோடு நடந்து கொண்ட விஷயங்களை நம்ம கடந்த உரைகள்லையும் பல தடவை டச் பண்ணி பேசியிருக்கிறோம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. கிட்டத்தட்ட இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சிச்சுவேஷன், அவர் சந்தித்த என்கவுண்டர் பண்ண அதே மாதிரியான ஒரு சூழலைத்தான் இப்பொழுது இவரும் வந்து எதிர்கொள்கிறார். ஸோ அப்படிங்கும்போது அதை கண்டெயின் பண்ணுற, அதாவது அதை கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து கடமைகளும் உரிமைகளும் அந்த ஹலீஃபாவுக்கு இருக்கிறது என்கிற ரீதியில் அலி அவர்கள் வந்து அதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது, குறிப்பாக இராணுவ ஆயத்தங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது, கூஃபாவுனுடைய கவர்னராக இருந்த அபு மூசா அல் அஷ்அரி அவர்கள் இதற்கு உடன்படவில்லை. ஏன்னா கூஃபா வந்து கிட்டத்தட்ட ஒரு பேஸாக இருந்தது. அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவளித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் கூஃபாவாசிகளாக இருந்தார்கள். அல்லது இப்படி சொல்லலாம், கூஃபாவாசிகளில் ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி, பெரும் தொகையினர், அறுதி பெரும்பான்மையினர் அலி அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருந்தார்கள். ஸோ அப்போ அந்த பகுதியினுடைய ஆளுநர் வந்து ஒத்துழைக்க மறுக்கிறார் என்கிற ரீதியில் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அபு மூசா அல் அஷ்அரியை வந்து பதவி நீக்கம் செய்கிறார்கள். அவருடைய பொறுப்பிலிருந்து அவரை இறக்குகிறார்கள். ஸோ ஒவ்வொரு சஹாபிகளும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஸ்டான்ஸில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இதிலே அலி அவர்களோடு இருந்த பிரசித்தமானவர்கள் என்று நம்ம வந்து அல் ஹசன் இப்னு அலி ஹசன் ரதியுல்லாஹு அன்ஹு, அல் ஹுசைன் இப்னு அலி ஹுசைன் ரதியுல்லாஹு அன்ஹு, அதை மாதிரி பிரசித்தமான ஆரம்பகட்ட சஹாபி அம்மார் இப்னு யாசிர் பற்றிய முன்னறிவிப்புகளும் நபிகளாரின் முன்னறிவிப்புகளும் உண்டு. அதாவது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியும் வண்ணம் நேர்வழியில் இருக்கக்கூடிய கூட்டத்தையும் அநியாயக்கார வரம்பு மீறும் கூட்டத்தையும் பிரித்தறியும் வகையிலான அம்மார் இப்னு யாசிர் பற்றிய முன்னறிவிப்பு உண்டு. ஸோ அந்த அம்மார் இப்னு யாசிர் அலி அவர்களோடு இருக்கிறார். அதுபோக அபூபக்கர் அவர்களுடைய இரு மகன்களான முஹம்மது இப்னு அபூபக்கர், அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர், அதே மாதிரி இன்னொரு பிரசித்தமான நபரான ஜாபிர் இபின் அப்துல்லா, அந்த மாதிரி அல் அஷ்தர் அன் நஹாய், மாலிக் அஷ்தர்னு சொல்லுவாங்க, ஹார்ட்கோர் மிலிட்டரி பர்சனாலிட்டி, கிட்டத்தட்ட அலி அவர்களுடைய ஒரு ரைட் ஹேண்ட் மேன் மாதிரி, காம்ரேட் இன் ஆர்ம்ஸ், ஆயுதம் ஏந்திய ஒரு, கிட்டத்தட்ட நம்ம வழக்கில் சொல்கிறதா இருந்தால் ஒரு ஆயுதம் தாங்கிய மெய்காப்பாளர், ஆயுதம் தாங்கிய ஒரு சக தோழர் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். வார்த்தையின் அனைத்து பொருளிலும் ஒரு இராணுவ ஆளுமை. சரிங்களா? இவர்னால தான் சிஃபீனில் வந்து டேபிள்ஸ் டேர்ன் ஆகும். சரி, அது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஸோ இவரும் அலி அவர்களோடு இருக்கிறார். அதே மாதிரி அபு கத்தாதா இப்னு ராபி, அதே மாதிரி கைஸ் இப்னு சாத், அதி இப்னு ஹாத்திம், ஜுந்துப் அல் அஸ்தி, இந்த மாதிரியான பல பிரசித்தமான தோழர்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருக்கிறார்கள். அந்த சைடில் வந்து நமக்கு தெரியும் அன்னை ஆயிஷா தல்ஹா ஜுபைர், அதே மாதிரி இவர்களோடு மர்வான் இப்னு அல் ஹக்கமும் வந்து சேர்ந்து கொள்கிறார் ஜமல் போரில். அதாவது அல் ஹக்கம் இப்னு அபுல்லாஸ் தான் ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர் விளக்கம் செய்தார்கள். அவர்களை வந்து நம்ம ஏற்கனவே இதை டச் பண்ணி பேசியிருக்கிறோம். அபூபக்கரும் சேர்த்துக்கொள்ளவில்லை, உமரும் சேர்த்துக்கொள்ளவில்லை. உஸ்மான் அவர்களுடைய ஆட்சியில்தான் அவர் வந்து மறுபடியும் மதீனாவில் வந்து உள்ளே நுழைய அனுமதிக்கப்பட்டு அங்கே தங்க வைக்கப்படுகிறார். அவருடைய மகனான மர்வான் இப்னு அல் ஹக்கம்னால பல பிரச்சனைகள் ஆட்சி நிர்வாகத்தில் ஏற்படுது. உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் கிட்டத்தட்ட மர்வான் அவர்களை உஸ்மான் அவர்கள் தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரி மாதிரியே அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்லேயே வந்து வைக்கிறாங்க, தனிச்செயலர் போன்று. ஸோ அந்த மர்வான் இப்னு அல் ஹக்கம், இந்த பனு உமையா வகைராக்களில் ஒருவரான மர்வான் இப்னு அல் ஹக்கம், அப்துல்லா இப்னு வலீத், இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ஆயிஷா அவர்களுடைய கேம்பில் அவர்களுடைய புறத்தில் இருக்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு சூழலில் தான் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சிச்சுவேஷன் வந்து இருக்குது. அந்த சைடில் வந்து அஷாமில் வந்து முஆவியா வந்து போர்க்குடி உயர்த்தி கொண்டிருந்ததையும் நம்ம வந்து டச் பண்ணி அதை கொஞ்சம் சற்று விரிவாகவே பேசணும். அதற்கான காரணங்கள் எல்லாமே சற்று விரிவாகவே நம்ம வந்து பேசணும். ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து அன்னை ஆயிஷா உம்முல் முஃமினீன், தல்ஹா இப்னு உபைதுல்லா, ஜுபைர் இப்னு அல் அவ்வாம் ரதியுல்லாஹு அன்ஹும், இந்த மூவர் தலைமையில் வந்து மக்காவில் இருந்து பஸ்ராவுக்கு 3000 சொச்சம் முஸ்லீம்கள் வந்து
பயணிக்கிறார்கள். சரிங்களா? யுத்த முன்னேற்பாடுகளுடன் பஸ்ராவை நோக்கி நகர்ந்து செல்கிறார்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இயல்பாகவே நமக்கு ஒரு கொஸ்டின் ரேஸ் ஆகும். ஏன் வந்து மற்ற இடங்கள் அனைத்தையும் தவிர்த்துவிட்டு இவர்கள் வந்து பஸ்ராவுக்கு செல்கிறார்கள் என்று. இந்த கேள்வியை பிரதானமாக நம்ம வந்து முன்வைப்பதற்கான நோக்கம் வந்து மக்களிடம் அதாவது முஸ்லீம்களிடம் விடை எதிர்பார்த்தல்ல. ஏனென்றால் பெருவாரியான முஸ்லீம்களிடம் விடை இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மாறாக இந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம், இத்தகைய நகர்வுகள் குறித்தெல்லாம் நாம் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு வந்து நம்மில் பல பேருக்கு பரிச்சயமே இல்லை, தெரியவே செய்யாது. அப்படி தெரிந்திருந்தாலும் கூட இந்த நிகழ்வுகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய இத்தகைய நகர்வுகள் குறித்து நாம் வந்து சிந்தித்ததில்லை, நம்முடைய சிந்தனை ஆற்றலை செலவழித்ததில்லை. அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முன்வைக்கிறோம். ஸோ அவர்கள் வந்து பிரதானமாக பஸ்ராவை நோக்கி நகர்கிறார்கள். பஸ்ரா அப்படிங்கிறது ஒப்பீட்டளவில் மிஸ்ரை விட, அஷாமை விட, கூஃபாவை விட ஓரளவு கலாச்சார பண்பாட்டு வளர்ச்சிகள் சார்ந்தும் சரி ஒப்பீட்டளவில் சற்று கீழ்நிலையில் உள்ள ஒரு இடம்தான். ஆனால் அவர்கள் பஸ்ராவை நோக்கி நகர்கிறார்கள். காரணம் என்னன்னா, கூஃபா வந்து இமாம் அலி அவர்களுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. அதாவது கூஃபாவாசிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இமாம் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ். அதே மாதிரி அஷாம் வந்து முஆவியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. பஸ்ரா அப்படிங்கிறது வந்து அது ஒரு காம்ப்ளெக்ஸான ஏரியா. பிளாக் அண்ட் ஒயிட்னு நம்ம பாஷையில் சொன்ன மாதிரி இங்கே இல்லாமல் அங்கே இல்லாமல் இலகுவாக பஸ்ரா வாசிகளை உங்கள் பக்கம் ஈர்த்து விடலாம், அல்லது உங்களுடைய கோரிக்கை அல்லது உங்களுடைய சொற்பொழிவுகள், உங்களுடைய பிரச்சாரங்களுக்கு இலகுவாக அவர்கள் செவிசாய்த்து விடுவார்கள். அவர்களிடம் உங்களுக்கு சாதகமான எதிர்வினை வருவதற்கான சாத்தியங்கள் அதிகம், இலகுவாக ஈர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு உளவியலுக்கு, ஒரு நிலைப்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள். அப்படியான ஒரு சூழல் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கிட்டு தான் அவங்க அங்கே போகிறாங்க. ஏன்னா உஸ்மான் அவர்களுடைய ஆட்சியின் இறுதி ஆண்டு காலங்களில், அதாவது இறுதி ஆண்டுகள்னு சொல்றதை விட இறுதி மாதங்களில், அதாவது உஸ்மான் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள், சொல்லப்போனால் கிளர்ச்சிகள் வந்து ஆங்காங்கே உருவெடுக்க தொடங்கிய அந்த காலச்சூழலில், இன்னும் குறிப்பாக உஸ்மான் அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்பட்டு அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை வந்து மறுக்கப்பட்ட சமயங்களிலெல்லாம் பஸ்ரா முஸ்லிம்கள் வந்து கொஞ்சம் அனுதாபப்பட்டார்கள் உஸ்மான் அவர்களுடைய இந்த நிலையை கண்டு, அதாவது ஹலீஃபாவுடைய இந்த நிலையை கண்டு. இன்ஃபேக்ட் உஸ்மான் அவர்களுடைய கொள்கை முடிவுகளில் இவர்களும் பாதிக்கப்பட்டவர்களில் இவர்களும் ஒருவராகத்தான் இருந்தார்கள் என்றாலும் கூட அந்த ஒப்பீட்டளவில் அந்த எதிர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட குறைவாகவும், அனுதாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவும் இருந்தது. ஸோ மேம்போக்காக பார்க்கும்போது இது வந்து ஒரு சாதகமான விஷயம். இப்பொழுது அதாவது அலி அவர்களுக்கு எதிராக, அதாவது அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும், அதாவது அவர் வந்து பதவி இறங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து அவருக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளும் இவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு சாதகமான ஒரு விஷயம். அந்த நிலப்பரப்பு ஒரு சாதகமான நிலப்பரப்பு என்பதுதான் காரணம். ஸோ அப்போ அலி ரதியுல்லாஹு அன்ஹு வந்து இந்த நகர்வுகளை வந்து அவதானித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அலி ரதியுல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனுக்குடன் வந்து ஆளுநர்களை வந்து ரீப்ளேஸ் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பஸ்ராவில் வந்து உஸ்மான் இப்னு ஹுனைஃப் அப்படிங்கிறவரை வந்து ஆளுநராக வந்து நியமிக்கிறாங்க. உஸ்மான் இப்னு ஹுனைஃப் அப்படிங்கிறவர் வந்து அலி ரதியுல்லாஹு அன்ஹுக்கு பையத் கொடுத்தவர், அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஆதரவாளர். ஸோ அப்போ இந்த படை அன்னை ஆயிஷா, தல்ஹா, ஜுபைர் இம்மூவருடைய தலைமையில் பஸ்ராவை நோக்கி இந்த படை நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்து அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிய வரவே இந்த விவகாரத்தை வந்து உடனடியாக நாம் வந்து கையாளணும், அதாவது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முதன்மைப்படுத்தி இந்த விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதை வந்து நம்ம ஏன்னா இப்போ முதல்ல வந்து அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்னுரிமை அப்படிங்கிறது அவர் வந்து எதை முதன்மைப்படுத்துகிறார் அப்படின்னா முஆவியாவை தான். சரிங்களா? முஆவியா ஹீஸ் அ பர்சன் டு பி டெல்ட் வித் அப்படிங்கிற ரீதியில் அவரை வந்து பையத் கொடுக்க செய்ய வேண்டும், அவரை வந்து ஹிலாஃபத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். அவருடைய நிலப்பகுதியை, அவருடைய அந்த நிலப்பகுதிக்கு வந்து ஆளுநராக அவரை வந்து பதிலீடு செய்ய வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முக்கியத்துவம் கொடுத்த முதன்மைப்படுத்திய விவகாரங்களாக இருந்தன. ஆனால் இப்போ வந்து இப்படி ஒரு இன்டர்ஃபியரன்ஸ்,
இடையீடுகள் கிட்டத்தட்ட ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டு விடவே அதாவது அந்த விவகாரத்தில் கவனம் குவிக்க முடியாத அளவுக்கு வேறொரு விவகாரம் வந்து இடையில் குறுக்கிட்டு விடவே இந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா இப்போ முஆவியா கூட வந்து அவர் வந்து லேட் கம்மர், அதாவது பின்னாட்களில் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ஆனால் இப்பொழுது ஹிலாஃபத்திற்கு எதிராக முஸ்லீம் ஆட்சி தலைவருக்கு எதிராக கலகக்கூடி உயர்த்தி இருக்கும் இவர்களோ வந்து அதாவது ஆரம்ப கட்ட முஸ்லீம்கள், சரிங்களா, கிட்டத்தட்ட அலி அவர்களுடைய ஸ்தானத்தில் வைத்து பார்க்கப்படும் அளவிற்கு முதன்மையானவர்கள், கிட்டத்தட்ட முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே. முஸ்லீம்கள் வந்து எதிர்நோக்குபவர்கள் விவகாரங்களின் முடிவுகளில் எல்லாம். ஸோ அந்த அளவுக்கு நபிகளாரின் பாசறையில் பாடம் பயின்ற புடம்போடப்பட்ட மூத்த சஹாபிகளில் உள்ளவர்கள். ஸோ அவர்கள் வந்து அலி அவர்களுக்கு எதிராக கலகக்கூடி உயர்த்திய இந்த விவகாரத்தை இப்பொழுது முதன்மைப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு அலி ரதியல்லாஹு அன்ஹு தள்ளப்படுகிறார்கள். பாருங்க, இப்போ அந்த அன்னை ஆயிஷா உம்முல் முஃமினீன் அத்தல்ஹா அஸ்ஸுபைர் இந்த மூவரும் அவர்களால், அதாவது அவர்களை பின்தொடர்ந்த அவர்களுடைய வாதத்திற்கு செவிசாய்த்து அவர்களோடு பஸ்ராவை நோக்கி நகர்ந்த அந்த 3000 சொச்ச முஸ்லீம்களும் அலி ரதியல்லாஹு அன்ஹுக்கு பையத் கொடுத்து அவரோடு ஒத்துழைப்பு நல்கியிருந்தால் வரலாற்றினுடைய போக்கே மாறி இருக்கும், சரிங்களா. ஏன்னா இது வந்து இன்னும் ஒரு வலுவான ஒரு இராணுவ சக்தியாக உருவெடுத்திருக்கும். அலி ரதியல்லாஹு அன்ஹுனுடைய இந்த படை இன்னும் ஒரு வலுவான இராணுவம் மட்டுமல்ல, இராணுவ ரீதியான ராஜதந்திர ரீதியான அரசியல் நிர்வாகம் சார்ந்த ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பாக ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கும். ஆனால் இது மேலும் மையத்தில் இருக்கக்கூடிய ஹலீஃபாவையும் அவருடைய படை அணியையும் பலவீனப்படுத்தும் ஒரு செயலாகத்தான் இருந்தது, சரிங்களா. இராணுவத்திற்கு மேலும் வலு சேர்த்து இவர்கள் அனைவரும் முஆவியாவுக்கு எதிராக ஓர் அணியாக ஒன்றிணைந்திருந்திருந்தால் நிச்சயமாக அவர் வந்து மண்டியிட வேண்டிய, பையத் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும். அஷாமுக்கான ஆளுநராக வேறொருவர் வந்து, அதாவது தகுதியான வேறொருவர் வந்து நியமிக்கப்பட்டிருப்பார், சரிங்களா. அதன் பிறகு வரலாற்றினுடைய அந்த தடமே வந்து மாறி இருக்கக்கூடும். ஆனால் இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். ஏன்னா இங்கே இப்படி ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இது வந்து இந்த ஜமல் போரில் வந்து மேலும் அலி அவர்களுடைய படையணியினருக்கு மேலும் சேதாரங்களை உண்டாக்கும். அதே மாதிரி அலி அவர்களுடைய இராணுவத்தில் இருக்க வேண்டிய கணிசமான தொகையினர் இப்பொழுது அன்னை ஆயிஷா, ஒரு குறிப்பிட்ட தொகையினர் அன்னை ஆயிஷா, தல்ஹா, ஜுபைர் அவர்களுடைய தலைமையின் கீழ் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தல்ஹா இப்னு உபைதுல்லா, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரதியல்லாஹு அன்ஹும் ஏற்கனவே வந்து அலி அவர்களுக்கு வந்து பையத் கொடுத்தவர்கள், சரிங்களா. நம்ம இதை ஏற்கனவே கடந்த உரைகளில் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ அப்போ இதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு நாடுகிறார்கள். இந்த விவகாரத்திற்கான தீர்வை முதல்ல வந்து நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்து இது குறித்து பஸ்ராவுனுடைய ஆளுநராக இருக்கும் உஸ்மான் இப்னு ஹுனைஃபிடம் கலந்தாலோசிக்கிறார். அவருக்கு அறிவுரைகளும் வழிகாட்டல்களும், அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்தையும் கலந்தாலோசித்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உஸ்மான் இப்னு ஹுனைஃப், ஆளுநராக இருந்த உஸ்மான் இப்னு ஹுனைஃப் அவர்களும் அவருடைய சகபாடி சகோதரர்களுடன், அதாவது அந்த நிர்வாகத்தில் இருக்கும் சகோதரர்களுடன் கலந்தாலோசித்து விட்டு பஸ்ராவுக்கு, அதாவது இந்த மிலிட்டரி கியரோட ஒரு ஃபோர்ஸோட ஒரு கணிசமான தொகை முஸ்லீம்களோடு வந்திருக்கும் முஸ்லீம்களிடம், குறிப்பாக அன்னை ஆயிஷா, தல்ஹா, அஸ்ஸுபைர் இம்மூவருடனும் உரையாடுவதற்காக 2 பேரை அனுப்பி வைக்கிறார், சரிங்களா. யாரு? உஸ்மான் இப்னு ஹுனைஃப். ஒருவருடைய பேர் வந்து இம்ரான் இப்ன் அல் ஹுசைன் அல் ஹஸாயி அப்படின்னு வருது, சரிங்களா. இன்னொருவர் வந்து அபு அஸ்வத் அத்துவலி அப்படின்னு வருது, சரிங்களா. இப்போ இந்த 2 பேருமே வந்து கற்றறிந்த மார்க்க விவகாரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்த ஒரு அறிஞர் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய காலகட்டத்தில். ஏன்னா இப்போ இந்த இம்ரான் இப்ன் அல் ஹுசைன் அல் ஹஸாயி அப்படிங்கிற அந்த அறிஞர், அந்த நபர் வந்து யாரால் வந்து பஸ்ராவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார் என்றால், ஆரம்பத்தில் உமர் இப்ன் அல் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு 2ஆம் ஹலீஃபாவால் பஸ்ராவிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். அப்பொழுதே அனுப்பி வைக்கப்படுகிறார். எதற்காக என்றால், உமர் அவர்கள் வந்து பஸ்ராவாசிகளுக்கு வந்து இஸ்லாத்தை கற்பிப்பதற்காக, போதிப்பதற்காக இவரை வந்து அனுப்பி வைக்கிறார். அப்போ இவர் வந்து எந்த அளவுக்கு
ஒரு லேர்னட் ஸ்காலராக இருந்திருப்பார் அப்போமே அப்படிங்கிறது இந்த ஒரு நகர்வுல இருந்து தெரிய வருது. சரிங்களா? ஸோ இந்த அதாவது இம்ரான் இப்ன் அல் ஹுசைன் அல் ஹசாயி வந்து இப்பொழுது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் கொடுத்து அவருடைய அணியில் வந்து இருக்கிறார். சரிங்களா? உமர் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட இம்ரான் இப்ன் அல் ஹுசைன். அதுபோல இன்னொருவரும் வந்து இஸ் அ வெரி வெரி வெல் லேர்னட் பர்சன், ஸ்காலர்னு சொல்லலாம், அபு அல் அஸ்வத் துவலி. சரிங்களா? இந்த அபுல் அஸ்வத் துவலியை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நேம். ஏன்னா பிற்காலத்தில் வந்து அரபி இலக்கணத்தை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் அது வந்து அபுல் அஸ்வத் துவலியை தான் சென்றடையும். சரிங்களா? அதற்கு முன்னாடி வந்து கிராமட்டிக்கல் கம்பைலேஷன்ஸ் அப்படின்னு, அதாவது இலக்கண ரீதியான ஏடுகள், இலக்கியங்கள் இல்லை நூல்கள், தொகுப்புகள்னு எதுவும் இல்லை. இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இலக்கணம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே வந்து கொண்டுட்டு வராரு, அதாவது தொகுப்பாக கொண்டுட்டு வராரு. அதாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவர்களுடைய வழிகாட்டல் பிரகாரம். சரிங்களா? அதற்கு முன்னாடியே வந்து இலக்கணம் வந்து கட்டமைப்பாக இல்லை, அதாவது எல்லாமே இலக்கண ரீதியாக சீராகவும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும், இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் திருக்குரான் அப்படிங்கிறதே வந்து இலக்கணம்னு நம்ம பார்த்தாலே தி பெஸ்ட் கிராமட்டிக்கல் புக் அப்படின்னு சொல்லலாம். இலக்கண ரீதியாக உச்சத்தில் இருக்கக்கூடிய உச்சாணி கும்பை தொட்ட இலக்கியம் சார்ந்தும் சரி, கவிதை சார்ந்தும் சரி, இலக்கணம் சார்ந்தும் சரி, உச்சத்தை தொட்ட ஒரு நூல் திருக்குரான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக இருந்தே தவிர தியரிட்டிக்கலாக இருக்கல்ல. சரிங்களா? இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக ஒரு கோட்பாட்டு ரீதியாக அதற்கு வடிவம் கொடுத்தது அப்படிங்கிறதுல முக்கிய பங்காற்றினவராக இவரை சொல்லலாம். அதற்கப்புறம் தான் அதுக்கு வடிவம் கொடுக்குறாரு அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கைடன்ஸில். ஸோ எனிவேஸ், இப்போ நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, ரெண்டு பேருமே வந்து வெரி வெல் லேர்னட் ஸ்காலர்ஸ். ஸோ இவர்கள் இருவரையும் வந்து உஸ்மான் இப்னு ஹுனைஃப் வந்து, அதாவது உம்மல் முஃமினீன் அன்னை ஆயிஷா அவர்களுடனும் தல்ஹா ஜுபைர் மூவருடனும் நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் ஒரு சகோதரத்துவ விவாதம் செய்வதற்கு அனுப்பி வைக்கிறார், ஒரு டிபேட் பண்ணுறதுக்கு, ஒரு பிரதர்லி மேனரில். ஸோ எதுக்கு அப்போ அவங்க வந்து போய் கேட்குறாங்க, எதற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதாவது வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக வர்றதுக்கும் ஒரு இராணுவ தோரணையில் வந்து இறங்கியதற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஸோ எதற்கு வந்திருக்கிறீங்க? ஏன்னா உஸ்மான் இப்னு ஹுனைஃப் வந்து இந்த முயற்சியின் மூலமாக என்ன நாடுறாரு அப்படின்னா, அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்து இஸ்லாமிய இராணுவத்தை வந்து இவர்களுக்கு எதிராக ஒரு புறம் தயார் செய்கிறார் என்கிற அதே நேரத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு போராடுவதில், இந்த படையுடன் போராடுவதில் கிஞ்சித்தும் வந்து உடன்பாடோ அந்த விருப்பமோ இருக்கவில்லை. அது வந்து கடைசி தெரிவாக தான் வைக்கிறார். worst கேஸ் சினாரியோன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு வழியே இல்லை அப்படிங்கிற ரீதியில் இது தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் செய்து பார்க்க வேண்டும் பேச்சுவார்த்தை ரீதியாக அப்படின்னு. ஸோ அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்து ஏன்னா அவர்களுடைய வழிகாட்டல் பிரகாரம் தானே கலந்தாலோசனையின் அடிப்படையில் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் வந்து இந்த நபர்களை வந்து அனுப்பி வைக்கிறார். ஸோ அப்போ உஸ்மான் இப்னு ஹுனைஃபினுடைய பிரைமரி நோக்கம், முதன்மையான நோக்கம் வந்து வந்திருப்பவர்களுடைய உள்ளங்களில் இருந்து, உளவியலில் இருந்து ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான அந்த பழிவாங்கும் உணர்வை நீக்க வேண்டும். சரிங்களா? அந்த வெஞ்சன்ஸை வந்து எடுக்கணும். அதற்கு ஏதேனும் வழிமுறை இருக்கிறதா, ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அனுப்பி வைக்கிறார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிறத வந்து முதன்மையான நோக்கமாக கொண்டு இருவரும் வந்து செல்கிறார்கள். சென்று கேட்கிறார்கள், நீங்கள் வந்து எதற்காக இவ்வளவு, அதாவது படையை திரட்டி கொண்டு இந்த மாதிரியான ஒரு ஆயத்தங்களில் இங்கே வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதற்கு அவர்கள் வந்து இவ்வாறு பதில் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உஸ்மானுடைய ரத்தத்திற்கு நீதி கேட்டு வந்துள்ளோம். ஒன்று அக்யூரேட்டாக என்ன வருது அப்படின்னா, நரா அல் அதில் ஃபி தமி உஸ்மான் அப்படின்னு வருது. ஜஸ்டிஸ், வி டிமாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் தி பிளட் ஆஃப் உஸ்மான், அந்த மாதிரி பொருளில் வருது. இன்னொரு அறிவிப்பு ஜென்ரலாக எப்படி வருது அப்படின்னா, இவர்களுடைய அந்த அப்ரோச் வந்து உஸ்மானுடைய ரத்தத்திற்கு ஒரு டிமாண்ட் வைக்கிற மாதிரி, அல் முத்தாலபத்து பி தமி உஸ்மான் அப்படின்னு. சரிங்களா? ஸோ அப்போ அவர்களுடைய முதல் கோரிக்கை இதுதான், உஸ்மானுடைய ரத்தத்திற்கு நீதி கிடைத்தாக வேண்டும். இரண்டாவது வந்து முஸ்லீம்களினுடைய ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஒரு பொதுவான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் ஆட்சியாளர் தெரிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு.
சரிங்களா. ஷூராவின் அடிப்படையில் முஸ்லிம்களினுடைய விவகாரத்திற்கு தீர்வு காணப்பட வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது கோரிக்கை. நஜாலு இம்ராத்து முஸ்லிமூன ஷூரா பைனஹும், முஸ்லிம்களினுடைய விவகாரம் அவர்களுக்கு மத்தியிலான ஷூராவின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும். அப்படின்னா அதாவது ஆட்சியாளர் விவகாரத்தை தான் சொல்கிறாங்க. ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பவர் ஆட்சியில் இறக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் முஸ்லிம்களினுடைய இந்த தலைமைத்துவத்திற்கான விவகாரம் அவர்களுக்கு மத்தியிலான அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அப்போ இதுதான் அவர்களுடைய இரண்டு கோரிக்கையும். ஸோ அப்போ இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்த அரசாங்க தூதர், நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் கவர்மெண்ட் எமிசரி அந்த மாதிரி சொல்லலாம், அந்த டிப்ளமேட்டிக் லாங்குவேஜில். ஸோ அப்போ அரசாங்கம் சார்பாக இவர்களிடம் உரையாட வந்த அந்த அபு அல் அஸ்வத் துவலி அவர்களும் இம்ரான் இப்ன் அல் ஹுசைன் அவர்களும் இவர்கள்ட்ட பேசுகிறாங்க. ஓகே, அது சம்பந்தமாக நாங்கள் உங்களோடு உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்களிடம் அன்னை ஆயிஷா தரப்பிடம் கேட்கும் பொழுது அவர்கள் இதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நாங்கள் டிஸ்கஷன் பண்ண வரல, நாங்கள் முடிவாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. இது அப்போ அவர்கள் முன்முடிவோடு வந்திருக்கிறார்கள். அதாவது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, நாங்கள் இதுதான் எங்களுடைய முடிவு, இந்த முடிவு எட்டப்பட வேண்டும் என்றால் நாங்கள் என்ன நோக்கத்திற்கு வந்தோமோ அதுதான் தீர்வு, அதாவது போர் செய்வது தான் தீர்வு அப்படிங்கிறத அதாவது பூடகமாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை, இதுதான் எங்களுடைய இறுதியும் அறுதியுமான முடிவு. சரிங்களா. இந்த முடிவில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இவர்கள் இருவரும் அதாவது இரத்த சிந்தல்கள் இல்லாமல் உங்களுடைய கோரிக்கைக்கு எப்படி செயல் வடிவம் கொடுப்பது என்பதை பற்றி உரையாடுவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் உஸ்மான் அவர்களுடைய ரத்தத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஹலீஃபாவுனுடைய எண்ணமுமே. அந்த முதன்மைப்படுத்த வேண்டிய அந்த விவகாரத்திற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதே நீங்களும் உங்களுக்கு பிறகு முஆவியாவும் தான். சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் இந்த விவகாரத்திற்கு ஒத்துழைக்காமல் எப்படி அதை அமல்படுத்த முடியும்? சரிங்களா. அப்போ அது சம்பந்தமாக உட்காந்து பேசுவோம் அப்படின்னா அதற்கு இவர்கள் தயாராக இல்லை. அதுபோக இரண்டாவது கோரிக்கை சம்பந்தமாகவும் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், எதனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், என்ன காரணம், இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியாளரும் அதே வழிமுறையின் அடிப்படையில் ஷூராவின் அடிப்படையில் தானே தெரிவு செய்யப்பட்டார். ஸோ அப்போ இது சம்பந்தமாக உரையாடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. சரிங்களா. ஸோ இதில் பேசிக்கலி நமக்கு இந்த ஏரியாஸில் நமக்கு பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. ஏன்னா இப்போ அவர்கள் தங்களுக்கு மத்தியில் போரிட்டு கொண்டதும் சண்டையிட்டு கொண்டதும் நாமும் நமக்கு மத்தியில் போரிட வேண்டும், சண்டையிட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக அவர்களுக்கு மத்தியில் போர்கள் நடந்ததும் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலேயே சண்டையிட்டு கொண்டதும் நாம் வருங்காலங்களில் இதே ஒரு பாதையில் நாம் சென்று விடக்கூடாது, இதே தவறை நாம் செய்து விடக்கூடாது, இதே மாதிரி நாமும் சண்டையிட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான். அதனால தான் அல்லாஹ் திருக்குரானில் வரலாற்றில் உங்களுக்கு பாடம் இருக்குதுன்னு சொல்கிறான். லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் ஐபரா, அவர்களுடைய கதைகளில் சரிங்களா உங்களுக்கு படிப்பினைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது வரலாறுகளில் நமக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. இம்மாதிரியான நோக்கங்களுக்காகத்தான், காரணங்களுக்காகத்தான் நம்ம வரலாற்றை பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இத்தகைய வரலாறுகளும் இத்தகைய அதாவது சென்சிட்டிவான இஷ்யூஸும் தான் இஸ்லாத்தினுடைய எதிரிகளினுடைய கைகளில் இன்னைக்கு ஒரு அஸ்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஷியாவா, நீங்க சுன்னியா, ஓகே ரைட்டு, அப்போ உங்களுக்கு மத்தியில் என்னைக்குமே ஒற்றுமைங்கிறது சாத்தியமே இல்லை. சரிங்களா. நீங்கள் இருவரும் உங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான், சண்டையிட்டு தான் ஆக வேண்டும். ஏன்னா வரலாற்றில் பாருங்கள், அவர்களே சண்டையிட்டு இருக்கிறார்கள். சரிங்களா. ஜென்ரலாக முஸ்லீம்களினுடைய இக்னோரன்ஸில், அறியாமையிலும், முஸ்லீம்களினுடைய அந்த பாரம்பரிய கடும்போக்குவாதத்திலும், முஸ்லீம்களினுடைய உணர்வுகளிலும் இத்தகைய வரலாறுகளை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விளையாடுவார்கள். ஆனால் நாம் எந்த நோக்கத்திற்காக அணுகிறோம் என்றால், அந்த வரலாற்றிலிருந்து நாம் நம்மளுடைய சமகால சமூக அரசியல் பொருளாதார நிர்வாகம் சார்ந்த சூழலுக்கான பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இந்த வரலாறுகளை மக்களுக்கு மத்தியில் உடைத்து பேசுகின்றோம். சரிங்களா. அப்போது பிரதானமாக நம்ம அதாவது சுன்னி முஸ்லீம்கள் என்று சொல்லப்படும் அந்த தரப்புக்குள்ளால் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளை பற்றியோ, ஷியாயிசத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளுக்குள்ளாலோ நாம் வரவில்லை. பிரதானமாக இரண்டு பெரும் பிரிவுகள் இருக்கின்றன, அதுதான் ஷியா சுன்னி. அப்போ அந்த ஷியா சுன்னி
அந்த ஒற்றுமை என்னைக்குமே மெட்டீரியலைஸ் ஆகிவிடக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒருவேளை சுன்னிகள் இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு அவர்களோடு போய் உட்கார்ந்தாலும் அவர்கள் அதற்கு ஒத்துழைக்கக்கூடாது. ஷியாக்கள் இறங்கி வந்து சுன்னிகளுடன் பேச்சுவார்த்தைக்காக உட்கார்ந்தாலும் சுன்னிகள் ஒத்துழைக்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் எந்த ஒரு சாரார் இறங்கி வந்தாலும் இன்னொரு சாரார் ஒத்துழைக்கக்கூடாது, அல்லது இரு சாராருமே ஒத்துழைப்பு இல்லாமல் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாதையில் வந்து அவர்கள் வந்து தங்களுக்கு மத்தியில் போரிட்டு கொண்டு சண்டையிட்டு கொண்டு ரத்தம் சிந்தி கொண்டு இருக்க வேண்டும். அவர்கள் வந்து தங்களுக்கு மத்தியில் உள்ள சண்டையிலே தங்களை வந்து பிஸியாக வச்சுக்கிடணும். இதன் மூலமாக சர்வதேச எதிரிகள் வந்து அவர்களுடைய நலன்களை வந்து முஸ்லீம்களுடைய நிலப்பரப்பில் வந்து அமல்படுத்தி கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். சரிங்களா? இது வந்து மேல்நிலையில இருந்து, அதாவது ஷியா சுன்னி டிவைடில் இருந்து கீழ்நிலை வரைக்கும் பொருந்தும். இப்போ நமக்குள்ளால் இருக்கக்கூடிய பிரிவுகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு வரலாற்று படிப்பினைகள் மூலமாக, அதாவது வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகளும் பாடங்களும் மிக கச்சிதமாக பொருந்துகின்றன. சரிங்களா? நம்மில் சிலர் வந்து, அதாவது பிரிந்து நிற்கும் முஸ்லிம்களில் சிலர் இன்னும் சிலருடன் விவாதத்திற்கு சென்றால், அதாவது ஆரோக்கியமான உரையாடலுக்கு சென்று ஓகே நம்ம உட்காருவோம், இணைந்து உட்கார்ந்து நமக்குள்ளால வந்து ஒரு அதாவது ஒரு புரிந்துணர்வுக்கு வருவோம். எது நம்மளை வந்து பிரிக்குது, எது வந்து ஒருவரை ஒருவர் பழி சுமத்துவதற்கு காரணமாக இருக்குது, எது வந்து நமக்கு மத்தியில் வந்து ஒரு பிரிகோடாக இருக்குது, எந்தெந்த விவகாரங்களில் கருத்து வேறுபாடுகள் உள்ளது, அதை உட்கார்ந்து நாம் பேசி நமக்குள்ளால் தீர்த்து கொள்வோம். நாளிறுதியில் நாம் அனைவரும் முஸ்லீம்கள் அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான உரையாடலுக்கு வந்து ஒரு சாரார் அழைத்தால் இன்னொரு சாரார் அதற்கு தயாராக இல்லை. அது எந்த சாராராக வேண்டுமானாலும் இருக்கலாம், நான் பொதுவாக சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இன்னொரு சாரார்கிட்ட வந்து ஒரு கடும்போக்கு இருக்குது, வரம்பு மீறிய கட்டுமீறிய கடும்போக்கு, அதனோடு கூடிய அறியாமை, அதனோடு கூடிய முன்முடிவு, ஒரு ப்ரீகன்சீவ்டு நோஷன், முன்முடிவுடன் கூடிய ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இது இப்படித்தான், இது இப்படித்தான், இதற்கு மேலே என்ன தெளிவு வேணும், இதற்கு மேலே என்ன விளக்கம் வேணும், இதற்கு மேலே வேறு எதுவும் விளக்கம் இல்லை, இதற்கு மேலே வேறு எதுவும் தெளிவு இல்லை, இதற்கு மேலே தெரிய வேண்டியது ஒன்றும் இல்லை, இதற்கு மேலே சத்தியங்கிறதே ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் சத்தியம். ஸோ நாம் தான் சத்தியத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்டாண்டு, அதனோடு கூடிய ஒரு பிடிவாதம், விதண்டாவாதம், ஒரு முன்முடிவு. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது பல்வேறு விவகாரங்களில் நாம் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எப்பொழுதுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள் இருந்து கொண்டால்தான் தேட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? தெரியாத விஷயங்கள் பல இருக்கின்றன, அதை தேடி கற்க வேண்டும். மனதை திறந்து வைத்து கொண்டு ஆய்வு செய்ய வேண்டும். பக்கச்சார்பில்லாமல் நடுநிலையுடன் அனைத்து விவகாரங்களையும் தேடி கற்க வேண்டும். சரிங்களா? ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, கற்பது என்பது வேறு. சரிங்களா? ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் இரண்டாவது. பட் தேடி கற்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன இருக்குது, அதாவது நல்லது கெட்டது, நன்மை தீமை, நியாய அநியாயம் எல்லாமே தெரியும். சரிங்களா? உண்மைகள் தெரியும், தெரியாத விஷயங்கள் நிறைய தெரிய வரும். ஸோ அப்போது பல்வேறு சண்டைகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், அதனால் ஏற்படக்கூடிய பிளவுகளுக்கு முக்கிய காரணிகளாக இருப்பதே இதுதான். சரிங்களா? அறியாமை, தேடி கற்க, ஆய்வு செய்ய, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமை, அதுபோல் வெறுப்பு, இன்னொரு சாரார் மீதுள்ள வெறுப்பு, காழ்ப்பு, அதனோடு கூடிய பிடிவாதம், முன்முடிவு. இதுதான் பெரும்பாலான சிக்கல்களுக்கும் பிளவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றன. ஸோ இது வந்து மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் நடக்குது. சரிங்களா? மேல்மட்டத்தில் வந்து ஷியா சுன்னி பாரிய பிளவு என்றால், இரு தரப்பிலும் ஓப்பன் மைண்டடாக ஆரோக்கியமான உரையாடல் நிகழ்த்தி ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்நிலையான திசையை நோக்கி உம்மத்தை கொண்டு செல்லக்கூடிய நபர்கள் ஒரு குறுகிய எண்ணிக்கையில் நம் போன்ற நபர்கள் இருந்தாலும் கூட, மற்றும் பலர் வந்து பிரச்சனைகளை மேலும் ஊதி பெரிதாக்கி, சிறு சிறு விவகாரங்களை ஊதி பெரிதாக்கி, அந்த விரிசல்களை மேலும் பெரிதாக்கத்தான் முயற்சி செய்கிறார்கள் தங்களுடைய இம்மாதிரியான போக்கின் காரணமாக. ஸோ இத்தகைய வரலாற்றில் இருந்து நாம் இம்மாதிரியான படிப்பினைகளை எடுக்கிறோம். ஏன்னா இந்த கவர்னர் வந்து இந்த இரண்டு பேரும், அதாவது இம்ரான் இப்ன் அல் ஹுசைன், அதே மாதிரி அபு அஸ்வத் துவலி, இருவருமே வந்து கவர்னர்கிட்ட திரும்பி போகிறாங்க. சென்று சொல்கிறார்கள், நாங்கள் வந்து உரையாடலுக்கு அழைக்கிறோம். சரிங்களா? ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான சகோதரத்துவ உரையாடலுக்கு, விவாதத்திற்கு அழைக்கிறோம். ஆனால் அவர்கள் உட்கார்ந்து அதை கண்டுகொள்ளவே அவர்கள் தயாராக இல்லை, உரையாடலுக்கு வர தயாராக இல்லை, உரையாடவே தயாராக இல்லை. சரிங்களா? அவர்கள் முன்முடிவுடன் பிடிவாதமாக தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். சரிங்களா? இதுதான் செய்யணும், இதுதான் சரி. சரிங்களா? இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆளுநர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஏன் நாளிறுதியில் நம்ம ரெண்டு பேரும் முஸ்லீம்கள் தானே, பேசுவோன்னு சொன்னால் பேசவே அவர்கள் தயாராக இல்லை. சரிங்களா? அப்போ இதற்கு மேலே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த கட்டத்தில் வந்து ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ நானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்த
நானே நேரடியாக போய் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை கண்டடைவதற்கு முயற்சி செய்கிறேன் அவர்களுடன் உரையாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தானே இறங்கி செல்கிறார். மக்களோடு மக்களாக மக்களை நேரடியாக களத்தில் சந்தித்து அவர்களோடு உரையாடுகிறார். இப்போ நம்ம ஆல்ரெடி கூஃபாவை பற்றி சொன்னோம். அறுதி பெரும்பான்மையினர் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தையும் தலைமைத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள், ஆதரவாளர்கள்னு. பஸ்ராலையும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அதாவது உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ஆளுநராக இருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் வெடிக்கலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு சிறு தொகை முஸ்லீம்களாக இருந்த அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமைத்துவத்தின் மீது சந்தேக பார்வை கொண்டிருந்த அந்த சிறு முஸ்லீம்களும் நாளடைவில் சமரசமாகி இருக்கக்கூடும். ஆனால் அப்படியான ஒரு உணர்வும் எண்ணமும் பஸ்ராவாசிகளுக்கு மத்தியிலேயே ஒரு சிறு தொகை முஸ்லீம்களிடம் அந்த சந்தேகம் இருந்தது. ஒரு கணிசமான எண்ணிக்கையினர் அல்லது சிறு தொகையினர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் சந்தேகம் கொண்டிருந்தார்கள். புரியுங்களா? ஒரு கேட்டாந்தி வால் மாதிரி ஒரு டைலமா இருந்தது. அதாவது இவர் லெஜிட்டிமேட் ரூலர், சட்டப்பூர்வ தன்மை கொண்ட ஆட்சியாளர் அப்படின்னா மற்ற 3 ஹலீஃபாக்கள் காலகட்டத்திலும், குறிப்பாக உஸ்மான் அவர்களுடைய காலகட்டத்தில் முதல் 6 ஆண்டு காலம் சொல்லலாம். ஏன்னா இறுதி 6 ஆண்டு காலத்தில் அந்த பூசல்கள் வெளிவர தொடங்கிவிட்டன. அது ஆட்சியின் மீதுள்ள அதிருப்தி காரணமாக. அது வேற ஒரு சப்ஜெக்ட். பட் இதற்கு முன்னாடி இல்லாத ஒரு உதாரணம் இப்பொழுது இருக்கிறது. என்ன பிரசித்தமான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்ப கட்டத்து முஸ்லீம்களில், அதுவும் பிரசித்தமான சஹாபாக்களில் முக்கியமானவர்கள் இப்பொழுது ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருப்பது மேலும் அவர்களுடைய சந்தேகத்தை வலுக்கச் செய்தது. அவர்கள் ஒரு டவுட்டில் இருக்கிறாங்க. அப்போ உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ஆளுநர் அவர்கள் மதீனா தலைமைத்துவத்தினுடைய சட்டப்பூர்வ தன்மை குறித்தும் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தகைமை குறித்தும் அவர்கள் எப்படி இந்த சூழலில் அவர்கள் மட்டும்தான் முஸ்லீம்களுக்கான தகுதி படைத்த ஆட்சியாளராக இருக்க முடியும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும் ஆதாரபூர்வமாக அவங்கள சமரசம் பண்ணுறாரு. சரிங்களா? திருக்குரான் சுன்னா வழிமுறையின் பிரகாரம் அதை ஆதாரமாக கொண்டு அதனுடைய அஸ்திவாரத்தில் அவர்களை சமரசப்படுத்த முயல்கிறார். இதில் பெரும்பாலான முஸ்லீம்கள் தி ஆர் கன்வின்ஸ்ட். பஸ்ராவுனுடைய மக்கள் சமரசமாகிறார்கள். சரிங்களா? ஆனால் இன்னும் சிலர் இன்னும் சமரசமாகவில்லை. ஸ்டில் அவர்களுக்கு அந்த டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு பாடமும் நமக்கு இருக்குது. அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய நேரேட்டிவ், அந்த ட்ரெடிஷ்னல் நேரேட்டிவ் என்னென்னா, ஆட்சியாளர்கள் எதை சொன்னாலும் கண்களை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவை செட் பண்ணாங்கல்ல. இங்கே அப்படி இல்லை. அவர்கள் மக்கள் சிறிய தொகை முஸ்லீம்களாகவே இருந்தாலும் தே ஆர் வெல்கம் வித் ஆல் தர் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளோடு அவர்கள் அரவணைக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய கருத்துகள் வரவேற்கப்படுகின்றன. சரி, அவர்கள் எங்களோட ஆட்சியாளரோடு முரண்படுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, அப்படி நீங்கள் முரண்பட்டால் சிறையில் அடைப்போம், அப்படி நீங்கள் முரண்பட்டால் உங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும், நாங்கள் டிக்டேட் பண்ணுறதை நீங்கள் அப்படியே கேட்கணும், அப்படிலாம் உஸ்மான் இப்னு ஹுனைஃப் ஆளுநர் அவர்களும் அந்த முஸ்லீம்களிடம் அப்படி சொல்லவில்லை. அந்த முஸ்லீம்களுக்கும் அந்த ஒரு என்விரான்மெண்ட், நபிகளார் விட்டு சென்ற அந்த சமத்துவ சமூக சூழல் இருந்தது. சரிங்களா? ஹலீஃபாக்கள் காலத்தில் தொடர்ந்த சூழல் அப்படியே இருந்தது. ஸோ அப்போ அந்த முஸ்லீம்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த பரந்த வெளியில், அதாவது உண்மையிலேயே இந்த கோட் அண்ட் கோட் டெமோக்ரஸி இப்போ இருக்கக்கூடிய இந்த மேற்கத்திய அரசியல் சட்டகத்திற்குள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதாவது கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், ஊடக சுதந்திரம் எல்லாமே இருக்குது. லெட்டரில் இருக்குது, ஸ்பிரிட்டில் இல்லை. சரிங்களா? எல்லாமே ஏட்டளவில் இருக்குது, ஆனால் நடைமுறையில் இல்லை. நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மேம்போக்காக எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சாலும் அதன் மீதான ஒடுக்குமுறைகள் தான் அதிகமாக இருக்கிறது. அதாவது இந்த ஊடக சுதந்திரத்தின் மீதான, கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரத்தின் மீதான ஒடுக்குமுறை அதிகமாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் தங்களுடைய மனசாட்சியை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரத்திற்கான உன்னத முன்மாதிரியாக இருந்தது ஹிலாஃபத் ஆட்சி தான். சரிங்களா? அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸை ஆரம்ப கட்டத்தில் இருந்தே சொல்லலாம். ஸோ அது வேற ஒரு சப்ஜெக்ட். பட் அதனுடைய ஒரு உதாரணமாக கூட நம்ம இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்துக்கிடலாம். அப்போ மக்கள் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, நாங்கள் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை, உங்களுடைய விளக்கம் இது ஒரு சிறிய எண்ணிக்கை முஸ்லீம்கள், நாங்கள் ஆயிஷா உம்முல் முஃமினீன் அவர்களும் தல்ஹா அவர்களும் சுபைர் அவர்களும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை கேட்க ஆவலாக உள்ளோம். அவர்கள் இது குறித்து என்ன பேச வேண்டும் என்பதை நாங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல. ஸோ அந்த கருத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உள் மனசில் இன்னும் சில சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ எனிவேஸ், அப்போ அவர்கள் பேசுகிறார்கள். சரிங்களா?
இன்ஃபேக்ட் இப்போ நம்ம காலகட்டத்தில் கூட, அதாவது சத்தியம் உண்மை அப்படி அவுட் அண்ட் அவுட் 100% இதுதான் ஃபேக்ட் அப்படிங்கிறது தெளிவான பின்னரும், நமக்குள்ளால் இருக்கக்கூடிய, அதாவது முஸ்லீம்களில் சிலரை வந்து பல நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு அறிஞர்களை எடுத்துக்கலாம். சில அறிஞர்களை வந்து ஐடலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவர்களை நபிஸ்தானத்திற்கு, அதாவது வெர்ச்சுவலாக உண்மையிலே நபிஸ்தானத்திற்கு உயர்த்தலை, பட் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் சொல்வதெல்லாம் 100 விழுக்காடு சரி, அல்லது இவர்கள் சொன்னால் ஒரு விஷயம் சரியாகத்தான் இருக்கும்னு சொல்லிட்டு, இவர்கள் சொன்னால் எல்லா விஷயத்திலும் இவர்களுக்கு அறிவு இருக்கிறது, இவர்களுக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை, அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் நிச்சயமாக அது சரியாகத்தான் இருக்கும் சொல்லி கிட்டத்தட்ட ஐடலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட அறிஞர்களை வந்து இப்போ நம்ம ஒரு விஷயத்த என்னதான் நீங்கள் வந்து 100% ட்ரூன்னு ஒரு விஷயத்த காமிச்சாலும், இல்லை எங்களுக்கு ஸ்டில் சந்தேகம் இருக்குது, ஏன்னா இந்த அறிஞர் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி நாங்கள் கேட்கணும்னு சொல்லுவாங்க. இந்த நேரேட்டிவெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஒரு சைக்காலஜியில் ஒரு 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 ஸ்டான்ஸில் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஒரு உன்னத நிலையில் வைத்து பார்க்கப்படும் 3 பிரசித்தமான சஹாபிகள் இங்கே இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக பின்னாடி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூட ஒருவர் வந்து கேட்பார். நம்ம அதெல்லாம் ஆந்திரனில் பார்ப்போம். இவர்கள் வந்து நபிகளாருடன் இப்படி இருந்தவர்கள், மிகவும் உன்னத நிலையில் இருந்தவர்கள், மிகவும் வந்து கண்ணியம் வாய்ந்த தோழர்கள், ஆரம்ப கட்டத்திலேயே நபிகளாரின் பாசறையில் பாடம் பயின்றவர்கள், இவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் ஆழமான, சுவாரஸ்யமான, நம்மளுடைய சிந்தனையை தூண்டும் வகையில் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கே உரித்தான ஒரு ஞான வார்த்தையை உதிர்த்திருப்பார். ஸோ அதை நம்ம 2வது பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து அந்த மக்கள் அப்படியான ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸில் இந்த மூவரிடமும் வந்து திரும்புகிறார்கள். சரிங்களா? ஸோ எனிவேஸ், அப்போ அவர்கள் என்ன சொல்கிறான்னு நாங்கள் கேட்கணும், அவர்களுடைய வார்த்தைக்கு வெயிட் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலையில். ஸோ அப்போ தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள் முதலில். சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மதீனாவில் யாரோ சட்டத்தை முறித்து விட்டார்கள், அதாவது சட்டத்திற்கு புறம்பாக நடந்து விட்டார்கள் அப்படின்னு. அதாவது இப்போ நான் வந்து பேராஃப்ரைஸ் பண்ணுறேன், அதாவது வேர்ட் பை வேர்டாக அவர் சொன்னதை சொல்லலை, பட் அவர் ஆக்சுவலாக இதை தான் சொல்கிறாரு அரபிக்கில். மதீனாவில் சட்டத்தை மீறிவிட்டார்கள், ஸோ சட்டத்திற்கு புறம்பாக நடந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். சரிங்களா? நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அதாவது யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்லலை, இந்த மாதிரி சொல்கிறார், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் பஸ்ராவாசிகளாகிய உங்களை வந்து எங்களோடு சேர்ந்து கொள்ளும்படி உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம், அழைப்பு விடுக்கிறோம். ஏன்னா நாங்கள் போகிற பாதை சரி, ஏன்னா நாங்கள் நீதியினுடைய தேட்டத்தில், நீதியினுடைய பாதையில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தல்ஹா. சரிங்களா? பேசிக்கலி வந்து ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே தான் சொல்கிறார்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் வந்து இதுலேயும் வந்து நமக்கு அதீத பாடங்களும் படிப்பினைகளும் இருக்குது. சரிங்களா? இப்போ இவர்கள் வந்து ஆட்சிக்கு எதிராக, அதுவும் தகுதி படைத்த, மிகவும் தகுதி வாய்ந்த, தகைமை உள்ள ஒரு சட்டப்பூர்வமாக பெரும்பான்மை முஸ்லீம்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சிக்கு எதிராக, இன்னைக்கு இருக்கிற மாதிரியான சட்டவிரோதமான இஸ்லாத்திற்கு புறம்பான சர்வாதிகார மன்னருக்கு எதிராக இல்லை, சட்டப்பூர்வ தன்மை கொண்ட தகுதி படைத்த ஆட்சியாளருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி படை திரட்டி வந்து வெளிப்படையாக பேசுகிறார்கள். சரிங்களா? இதை வந்து வரலாற்று நூல்களில் வருகின்றன. பஸ்ரா வாசிகள் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தி ஆர் லிசனிங். சரிங்களா? அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்திற்காக அங்கே ஆளுநரும் நிற்கிறாரு. அந்த பஸ்ராவுனுடைய ஆளுநர் வந்து படைகளை கொண்டு வாருங்கள், காவலர்களை கொண்டு வாருங்கள், இவர்கள் அனைவரையும் சுற்றி வளையுங்கள், கைது செய்யுங்கள், சிறை கொட்டடிகளில் அடையுங்கள்னு சொல்லலை. சரிங்களா? பேசிக்கலி இன்னைக்கு அதுதான் ஒரு நாம், அதுக்கு வந்து இஸ்லாமிய முலாமும் பூசப்பட்டு இஸ்லாமிய நடைமுறை அதுதான் என்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். சரிங்களா? ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது, நம் காலத்தில் இல்லை, இப்பொழுது இல்லை. சரிங்களா? இஸ்லாமிய உயிரோட்டம், இஸ்லாமிய சமூக சூழல், அரசியல் நிர்வாக சூழல் இப்பொழுது இல்லை. ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழலுக்கு வரலாற்று ஓட்டத்தில் இஸ்லாமிய முலாம் பூசப்பட்டு விட்டது. சரிங்களா? அது எவ்வளோ பெரிய கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமிய பின்புலத்திலிருந்து அதுக்கு முட்டுக் கொடுப்பதற்கும் நியாயப்படுத்துவதற்கும் ஒரு பெருங்கூட்டம் கோட் அண்ட் கோட் செலிபிரிட்டி ஸ்காலர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து எப்படி இருந்தது சூழல் அப்படின்னு பாருங்கள். வரலாற்று புத்தகங்கள் வந்து சொல்கின்றன, அதாவது பஸ்ரா முஸ்லீம்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
சரிங்களா. அப்போ பேசிக்கலி தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்கள் சொன்ன கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் ஜுபைர் அவர்களும் சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா இன்னும் பேச தொடங்கவில்லை. சரிங்களா. அப்போ இந்த ஒரு உரையாடலிலேயே பஸ்ரா முஸ்லீம்கள் வந்து தங்களுக்குள்ளாலேயே திரும்புகிறார்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு கணிசமான தொகையினர் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில கொஞ்சம் சொற்ப தொகையினர் வந்து ஒரு டவுட்டில் இருந்தாங்க, டைலமா இருந்துச்சு. அவர்கள் வந்து இவர்கள் பக்கம் சாய்ந்தார்கள். இவர்கள் சொல்வது தான் உண்மை அப்படிங்கிறதா அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அந்த நிலைப்பாடு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொன்னால், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலேயே ஃபஸ்ட்டு வந்து ஏச தொடங்குகிறார்கள். சரிங்களா. ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து இல்லை, இவர்கள் சொல்வது தல்ஹா ஜுபைர் அன்னை ஆயிஷா தரப்பு சொல்வது தான் சத்தியம் உண்மை, அவர்கள் பக்கம் நான் நிற்க வேண்டும் என்று ஒரு தரப்பும், இல்லை இன்னொரு தரப்பு சொல்கிறது என்னன்னா, இல்லை அவர்கள் பொய் சொல்கிறார்கள், அவர்களுக்கு அதில் ஒரு நலன் இருக்குது, இல்லைன்னா அவர்களுக்கு ஒரு காழ்ப்புணர்வு இருக்குது, அவர்கள் சத்தியத்தை பேசவில்லை, அவர்கள் பொய் சொல்கிறார்கள். சரிங்களா. அவர்களோடு நிற்கக்கூடாது, சட்டப்பூர்வமான ஹலீஃபாவோடு தான் நிற்க வேண்டும், அதுதான் வந்து நபி வழி, அதுதான் வந்து இஸ்லாமிய வழிமுறையின்படி சரின்னு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ இந்த ரெண்டு தரப்பு சொல்லுவது, அதாவது வெறுமனே சொற்போராக இருந்தது, கிட்டத்தட்ட அதாவது கண்ணியமான வார்த்தை பரிமாற்றமாக இருந்தது கெட்ட வார்த்தையாக மாறுது. சரிங்களா. இது வந்து ஃபேக்ட். இப்போ நம்ம இதை மூடி மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா முஸ்லீம்கள் மக்கள், ஆவரேஜ் முஸ்லீம்ஸ் தங்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து கெட்ட வார்த்தைகளில் ஏச தொடங்குகிறார்கள், ஃபவுல் லாங்குவேஜ் பயன்படுத்துகிறாங்க. அஃப்கோர்ஸ் இது இஸ்லாமிய நடைமுறைக்கு, இஸ்லாமிக் எத்திக்ஸுக்கு புறம்பானது தான். பட் பேசிக்கலி அவர்களில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து, அதாவது இது வந்து நம்ம சொல்கிறது அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். பேசிக்கலி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் நபிகளார் இறந்ததற்கு பிறகான ஒரு 25 ஆண்டுகள் கழித்து அதில் நிறைய பேர் வந்து புது முஸ்லீம்களாகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா இது பஸ்ரா பகுதி, இது ஹிஜாஸ் பகுதி அல்ல. சரிங்களா. மக்கா மதீனா அல்ல, இது ஈராக் பகுதி. ஸோ இம்மாதிரியான ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி அந்த மக்கள் வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்கையில் அங்கே இஸ்லாமிய வரம்புகள் வந்து மீறப்பட்டு மாறி மாறி கெட்ட வார்த்தையில் ஏசுகிறாங்க. சரிங்களா. இது கிட்டத்தட்ட கைகலப்பாகும் நிலைக்கு செல்கிறது. சரி, கைகலப்பாகல, பட் கைகலப்பாகும் நிலைக்கு செல்கிறது. இந்த இடத்துல தான் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அல் முஃமினீன் அவர்கள் வந்து பேசுகிறார்கள். இது எல்லாவற்றையும் விட மேலாக ஆளுநர், சட்டப்பூர்வ ஹலீஃபாவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் வந்து அந்த இடத்துல தான் நிற்கிறாரு. சரிங்களா. ஸோ அப்போ மக்கள் வந்து எவ்வளவு சுதந்திரமாக அதாவது இருந்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், இயங்கியிருக்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தாங்களுக்கு ஒரு விஷயத்தை அமல்படுத்த வேண்டும் என்றால் அதை செய்வதற்கு கூட சுதந்திரம் இருந்திருக்கிறது. இன்ஃபேக்ட் ஹலீஃபாவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து வெகு மக்களிடம் தெரிவிப்பதற்கான சுதந்திரம் இருந்திருக்கிறது. சரிங்களா. அதாவது கோட் அண்ட் கோட் டெமோக்ரஸி, இன்னைக்கு சொல்லக்கூடிய சோகால்டு மக்களாட்சியில் என்னென்னலாம் இருக்குன்னு இவர்கள் பிதற்றுகிறார்களோ அதை விட பன்மடங்கு அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூக அரசியல் பொருளாதார சூழலில் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஆட்சி முறையின் கீழ், ஹிலாஃபத்தின் கீழ் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சிறப்பான உதாரணம். சரிங்களா. ஸோ இப்போ அன்னை ஆயிஷா அல் முஃமினீன் வந்து தன்னுடைய ஒட்டகத்தில் இருக்கிறார்கள். ஒட்டகத்தில் இருந்து கொண்டு அவர்கள் வந்து பேச தொடங்குகிறார்கள். அதை மக்களும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து ரொம்ப எலக்வெண்ட்டாக, இம்ப்ரெசிவாக பேசுகிறாங்க. அவர்களுடைய பேச்சு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற அளவுக்கு அவர்களுடைய பேச்சு அமைந்திருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவும் வந்து வேர்ட் பை வேர்டு இல்லை, பட் பேராஃப்ரைஸ் பண்ணுறேன். அவர்கள் சொன்னதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம வந்து உஸ்மானுக்கு எதிராக நின்றோம், அன்னை ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள். அப்படின்னா உஸ்மான் மக்களுக்கு எதிராக, இந்த டெரிட்டோரிஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட 22 பாகங்களில், நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உஸ்மான் மக்களுக்கு எதிராக தன்னுடைய சாட்டையையும் கைத்தடியையும் பயன்படுத்திய போது நாம் அதற்கு எதிராக நின்றோம், குரல் கொடுத்தோம், அவருக்கு எதிரணியில் நாம் நின்றோம், அதை எதிர்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்மான் வந்து சாட்டையையும் கைத்தடியையும் அப்படின்னா, இது வந்து விப் அண்ட் ஸ்டிக்கை வந்து நம்ம லிட்ரலாகவும் எடுத்துக்கிடலாம். மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட பொழுது, சரிங்களா, அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்கிறதுனுடைய மறைமுக அர்த்தம், உஸ்மான் அவர்களுடைய இந்த கொள்கை முடிவுகளால், அவர்களுடைய கோட் அண்ட் கோட் இஜ்திஹாதால் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது இது அதற்கு எதிராக நாம் நின்றோம், மக்கள் புறத்தில் நின்றோம் அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் உஸ்மானை கொலை செய்தவர்கள்
வாளுக்கு எதிராகவும் நாம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட அலி ரதியல்லாஹு அன்ஹு உஸ்மான் அவர்களுடைய கொலைக்கு பின்னர் சொன்ன அதே வாசகம்தான் கிட்டத்தட்ட. அதாவது உஸ்மான் வரம்பு மீறி சென்றார், அதை நம்ம விமர்சித்தோம், கண்டித்தோம், அவரை இடித்துரைத்தோம், அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினோம். ஆனால் அதை ஒரு காரணமாக கொண்டு நீங்களும் வரம்பு மீறி சென்று விட்டீர்கள், இந்த கொலையும் ஒரு அநியாயமான வரம்பு மீறிய செயல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அன்னை ஆயிஷா சொல்கிறாங்க, அவருடைய சாட்டைக்கும் கம்புக்கும் எதிராக நாம் நின்றோம், ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கொலையாளிகளினுடைய வாளுக்கு எதிராகவும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு புனிதமான இரத்தத்தை, சரிங்களா, இந்த கோஷத்தை நம்ம ஏற்கனவே அலி ரதியல்லாஹு அன்ஹு வரலாற்றுறையில் முன்னரே சொல்லியிருக்கிறோம். ஒரு புனிதமான இரத்தத்தை, அதாவது உஸ்மானுடைய இரத்தத்தை புனிதமான மாதத்தில், அதாவது ஹஜ்ஜினுடைய மாதத்தில் புனிதமான இடத்தில் மதீனாவில் வைத்து சிந்திவிட்டார்கள். சரிங்களா? புனிதமான இரத்தத்தை புனிதமான மாதத்தில் புனிதமான இடத்தில் வைத்து சிந்திவிட்டார்கள். அந்த அநியாயமான செயலுக்கு எதிராகவும் நாம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு நீதி கிடைத்தாக வேண்டும். சரிங்களா? ஸோ இதையும் முஸ்லீம்கள் பஸ்ரா முஸ்லீம்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஸ்டில் அந்த பஸ்ரா முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ள பிரிவு அப்படி தான் இருக்குது. அவங்க கேட்குறாங்க, ஆனாலும் அவர்களில் ஒரு சாரார் தங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. இன்னொரு சாராரும், அதாவது இவர்களுக்கு சார்பான சாராரும் அவர்களுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த வாக்குவாதம் முற்றுகிறது. அது கைகலப்பின் எல்லைக்கு உச்சத்திற்கு மீண்டும் செல்கிறது. இந்த தடவை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கெட்ட வார்த்தை மாறி மாறி பயன்படுத்தியதை தாண்டி தங்களுடைய செருப்புகளை அவர்கள் பயன்படுத்திய அந்த லெதர் ஷூவை ஒருவரை மாற்றி ஒருவரை நோக்கி ஒருவர் எரிகிறார்கள், மாறி மாறி எரிகிறாங்க. சரிங்களா? இது கிட்டத்தட்ட அந்த சூழலை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு கலைபரமான சூழல் அந்த இடத்தில் ஏற்படுகிறது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட பஸ்ராவாசிகள் தங்களுக்கு மத்தியிலேயே ஒரு மினி சிவில் வாரை உண்டு பண்ணிடுவாங்கங்கிற அளவுக்கு இது போகுது. அதாவது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சிறிய யுத்தம் மூண்டு விடுமோங்கிற அளவுக்கு இது விவகாரம் பாரதூரமான ஒரு கட்டத்தை அடையக்கூடிய சூழல்ல பஸ்ராவாசிகளில் சிலர் சுதாரித்து கொண்டு ஆளுநரிடமே தீர்வுக்காக செல்கிறார்கள். இந்த கைகலப்பு, இந்த பிரச்சனைகளில் பங்கெடுக்காமல் அவங்க அப்படி கலன்று வந்துருதாங்க. இது வேற மாதிரி போகுது விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுநர்கிட்டே இதற்கான தீர்வை முன்வைப்போம், கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்டே நேரடியாக போறாங்க. அப்படி ஒருவர் பின் ஒருவராக அந்த கூட்டத்தில் இருந்து, அதாவது கலைந்து செல்லவே இந்த ஒரு பதற்றம் தணிகிறது. சரிங்களா? இந்த ஒரு கலைபரம் கிட்டத்தட்ட தணியக்கூடிய சூழல் வருகிறது. அப்போ பஸ்ராவாசிகள் ஆளுநரிடம் சென்று பேசுகிறார்கள். ஆளுநர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனிஹோ இப்போ இப்படி தான் இருக்குது, அதாவது எங்களுக்கு மத்தியில் இருவேறு கருத்துகள் இருக்கின்றன, ஆனால் எப்படி பார்த்தாலும் அலி ரதியல்லாஹு அன்ஹு, இமாம் அலி இதற்கான தீர்வை நிச்சயமாக எட்டி விடுவார். இதற்கு எதிராக நிச்சயமாக மதீனாவிலிருந்து அவர் ஒரு படையை அனுப்பியிருக்கிறார். அது நிச்சயமாக பஸ்ராவிற்கு சேரத்தான் போகிறது. அவர் அனுப்பிய படை பஸ்ராவிற்கு சேரும் நேரத்தில் இந்த விவகாரம் முடிவுக்கு வந்துவிடும், விவகாரத்திற்கான தீர்வும் எட்டப்பட்டு விடும். சரிங்களா? ஸோ அப்போ அது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பொசிஷனை அவர் அந்த படையணி வருவது வரை நாங்கள் உங்களுக்கான எங்களுடைய நிலைப்பாட்டை மறு ஊர்ஜிதம் செய்கிறோம், மறுபடியும் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிறோம். நீங்கள் தான் ஆளுநர், அவர்தான் ஹலீஃபா, நீங்கள் தான் ஆளுநர், உங்களை இந்த பகுதிக்கான ஆளுநராக நியமித்திருக்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய கடமையை ஆற்றுங்கள், அதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருகிறோம். அவர்களுடைய அலி அவர்களுடைய படை இங்கு நிரந்தரமான ஒரு தீர்வு எட்டப்படும் வரை ட்ரெஷரியில எவ்வளவு இருக்கிறதோ அதை கொண்டு நிர்வாகம், நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கடமையை ஆற்றுங்கள், அது வரைக்கும் நாங்க எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நல்குகிறோம். இந்த ஒரு விஷயத்துல அனைத்து, அதாவது எதிரெதிர் துருவத்தில் இருந்த பஸ்ரா முஸ்லிம்களே ஒருமித்த கருத்துக்கு வருகிறார்கள். அனைவரும் இந்த விஷயத்தில் உடன்படுகிறார்கள். அன்டில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு காணும் வரை. சரிங்களா? ஸோ நல்லா கேட்டுக்கிடுங்க. இதற்கு அப்புறம்தான் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வருகிறது, ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா முஸ்லீம்களும் அந்த சீனில் எல்லா முஸ்லீம்களும், பஸ்ரா முஸ்லீம்களும் ஒருமித்த நிலைப்பாடு, அட்லீஸ்ட் அட் தி சர்ஃபேஸ், அதாவது வெளிப்புறத்தில் அனைத்து முஸ்லீம்களும் இந்த முடிவை எடுக்கிறார்கள். இந்த முடிவில் யாரும் கருத்து முரண்படலை. ஆனால்
இப்போ உஸ்மான் இப்னு ஹுனைஃப் அந்த ஆளுநருக்கு எதிராகவும் மையத்தில் இருந்த மதீனாவில் இருந்த ஹலீஃபாவுக்கு எதிராகவும் ஒரு நிலைப்பாடு கொண்டிருந்த பஸ்ரா முஸ்லிம்கள் வந்து அவர்களுக்குள்ளால வந்து, அதாவது நாட்கள் செல்ல அவர்களுக்குள்ளால வந்து கலந்தாலோசனை செய்கிறார்கள். இப்போ ஒருவேளை நாம ஒரு விஷயத்தை வந்து சத்தியம் நம்புகிறோம், உண்மை நம்புகிறோம், இதுதான் நீதின்னு நம்புகிறோம். ஆனால் ஒருவேளை அலி ரதியுல்லாஹு அன்ஹு, இமாம் அலியினுடைய படை இங்கு வந்து அந்த அந்த பவர் வந்து பேலன்ஸ் ஆஃப் பவர் இல்லாமல் ஒரு பக்கத்தை நோக்கி அந்த அதிகாரம், அந்த இராணுவ பலம் சாய்ந்து இவர்கள் இன்னொரு புறத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய குரல்கள் கேட்கப்படாமலேயே ஒடுக்கப்பட்டு விட்டால் என்ன செய்வது? சரிங்களா? அவர்கள் வந்து இப்படி யோசிக்கிறாங்க, நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து செயல்படுத்தப்படாது, எதிர்த்தரப்பில் உள்ள அன்னை ஆயிஷா, தல்ஹா, ஜுபைர் இவர்களுடைய கோரிக்கைகளும் செவிசாய்க்கப்படாது. இதில் வந்து இதில் அவர்களுக்கு வந்து உடன்பாடில்லை. அதாவது இராணுவம் வருவது வரைக்கும் நாம் ஏன் காத்திருக்க வேண்டும்? சரிங்களா? வந்துட்டா அது வந்து சிக்கலாயிரும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்போ இவர்கள் வந்து அவர்களுக்குள்ளாலேயே ஒரு கேங்கா, நம்மளுடைய லாங்குவேஜில் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ஒரு கேங்கா, ஒரு குழுவாக வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. அதாவது ஒரு குளிர்காலத்தின் இரவு வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. இஷா தொழுகை வந்து ஆளுநர் வந்து நடத்துகிறார். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது வந்து ஏற்கனவே அவர்கள் இதெல்லாம் அந்த கியாஸ் நடந்து, இந்த பிரச்சனைகள் நடந்து ஒருமித்த கருத்தை எட்டி சிறிது நாட்களுக்கு பிறகு, நாட்கள் செல்ல செல்ல, ஏன்னா இராணுவம் அங்கே முன்ன இப்போ மாதிரி போக்குவரத்து சாதனங்கள்லாம் இல்லாத காலகட்டத்தில் நாட்கள் எடுக்கும் வந்து சேர்வதற்கு. ஸோ சிறிது நாட்களுக்கு பிறகு இவர்களுடைய நிலைப்பாடுகள் மாறுகின்றன. இவர்கள் ஒரு வின்டர் நைட்டு வந்து காத்திருக்கிறார்கள். ஆளுநர் வந்து தொழுகையை நடத்துகிறார். இஷா தொழுகையை நடத்திவிட்டு அவர் வந்து திரும்பி செல்லக்கூடிய நேரம் வந்து இவர்கள் இந்த குரூப் வந்து பின்தொடர்ந்து அவரை வந்து சுற்றி வளைக்கிறார்கள். சரிங்களா? யார்? அன்னை ஆயிஷா தரப்புக்கு சார்பாக இருந்த, ஆதரவாக இருந்த பஸ்ரா முஸ்லீம்கள் சுற்றி வளைத்து ஆளுநரை போட்டு அடிக்கிறார்கள். சரிங்களா? ஆளுநரை போட்டு அடித்து கிட்டத்தட்ட அவரை வந்து கடத்திடுறாங்க. நம்மளுடைய லாங்குவேஜில் அவரை வந்து கடத்திட்டு போய் அவர்களுடைய கஸ்டடியில் வைக்கிறாங்க. ஸோ இது இரவில் நடக்குது. அதிகாலையில் இந்த நியூஸ் வந்து பரவுது. சரிங்களா? பரவி ஆளுநருக்கும் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சார்பாக இருந்த அந்த பெரும்பாலான முஸ்லீம்களினுடைய செவிகளில் இது போய் எட்டுகிறது. சரிங்களா? அப்போ எல்லாருமே ஒருமித்த கருத்தில் வந்து உடன்பட்டாம, இப்போ திடீர்னு யார் இதை பண்ணது, ஏன் இப்படி பண்ணாங்க, அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு கேள்வியையும் அதே நேரத்தில் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது. நல்லா கேட்டுக்கிடுங்க. இம்மாதிரியான விவகாரங்களை வைத்துத்தான் இன்று முஸ்லிம்களை வந்து எதிரிகள் போல் நிறுத்த வேண்டும், எதிரிகளாக ஒருவரோடு ஒருவர் சண்டையிட வைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் முஸ்லிம்களினுடைய எதிரிகள், சர்வதேச மட்டத்தில் முஸ்லிம்களினுடைய எதிரிகள் இத்தகைய விவகாரங்களைத்தான் தங்களுடைய அஸ்திரமாக, ஆயுதமாக எடுக்கிறார்கள். சரிங்களா? ஸோ ஏன்னா இது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆக, நம்ம வந்து நிறைய நம்ம வந்து படிப்பினை பெறுவதற்காக பாடங்களும் படிப்பினைகளும் பெறுவதற்கு நிறையவே இருக்கின்றன. இந்த ஏரியாஸ் எல்லாம் உடைத்து பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுக்கும் வண்ணம் மக்கள் முன்னால், முஸ்லீம்கள் முன்னால் பேசாததனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ, அதாவது ஜனத்தொகை ரீதியாக இருந்தும் தரமற்ற, குவாலிட்டி இல்லாத, குவான்டிட்டி இருக்குது முஸ்லீம்கள்கிட்ட, பட் குவாலிட்டி இல்லை. ஸோ அதை வந்து பயன்படுத்தி கொண்டு சொற்பத்தொகை எதிரிகள் வந்து இன்னைக்கு வந்து பெரும் தொகை முஸ்லீம்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ எனிவேஸ், முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ள டிவிஷன்ஸ் காரணமாக, அந்த டிவிஷனில் அவர்கள் வந்து அந்த இவர்கள் விரிக்கக்கூடிய வலையில் ட்ராப்பில் போய் இலகுவாக வந்து விழுவதன் காரணமாக, அதன் பின்னால் வந்து அறியாமை ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. அறியாமை, இந்த கடும்போக்குவாதம், இதெல்லாம் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த ஏரியாஸ் எல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறது காரணமே வரலாற்றிலிருந்து நாம் நம்மளுடைய காலத்திற்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஸோ அப்போ இந்த விவகாரம் வந்து பஸ்ரா முஸ்லீம்களுக்கு, மதீனா இஸ்லாமிய தலைமைத்துவத்திற்கு சார்பாக இருந்த பஸ்ரா முஸ்லீம்களுக்கு மத்தியில் இது வந்து பரவுது. அவர்கள் இந்த விவகாரத்தை நியூஸை வந்து கேள்விப்படுறாங்க. ஸோ அப்போ அவர்களுக்கு வந்து சீற்றம் ஏற்படுகிறது, கோபம் கொப்பளிக்கிறது. ஸோ அவர்கள் வந்து அல் ஹக்கீம் அப்படிங்கிற ஒருவருடைய தலைமையில் வந்து அவர்கள் களத்திற்கு வருகிறார்கள். சரிங்களா? இந்த சைடில் வந்து, அதாவது ஆளுநரை கடத்திய முஸ்லீம்களுடைய அந்த தரப்பு வந்து தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்களுடைய தலைமையில் வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ அப்போ தல்ஹா அவர்களுடைய தலைமையில் ஒரு குரூப் ஆஃப் முஸ்லீம்ஸும், அல் ஹக்கீம் அப்படிங்கிறவருடைய தலைமையில் இன்னொரு செட் ஆஃப் முஸ்லீம்ஸும் வந்து, அதாவது நான் சொல்கிறேன், இப்போ போர் இல்லை, ஜமல் போர் இல்லை, ஜமல் போர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை.
அதற்கு முன்னாடியே இவர்களுக்கு மத்தியிலேயே கைகலப்பு ஏற்படுது, மாறி மாறி அடிக்கிறாங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு சிறிய ஒரு சண்டை நிகழ்கிறது. இந்த சண்டையில் வந்து பல்வேறு முஸ்லீம்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள், முஸ்லீம்களுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. பல்வேறு முஸ்லீம்கள் வந்து தங்களுக்குள்ளாலேயே அடித்து கொண்டு, சரிங்களா, வெட்டி கொண்டு பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. முஸ்லீம்கள் வந்து மடிகிறார்கள் அந்த இடத்துல. சரிங்களா. ஸோ அப்போ இதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, பஸ்ரா நகரம் வந்து ஒரு தலைமையற்ற, அதாவது நிர்வாகம் அற்ற, அது சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போன, நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்கிறதா இருந்தால் சட்டம் ஒழுங்கற்ற, நிர்வாகமற்ற, பாதுகாப்பற்ற, ஒரு ஒழுங்கு குலைந்த ஒரு நகரமாக ஆகிறது. ஏன்னா அங்கே ஆட்சியாளர் இல்லை, மையத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளரினுடைய திட்டங்களை அவருடைய வழிகாட்டல் பிரகாரம் நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த அரசியல் தலைமையும் இல்லை. அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு அனார்கி ப்ரிவைல்ஸ், ஒரு மாதிரியான ஒரு நகரமாக அது இருக்குது, பிரச்சனைகள் நிரம்பிய நகரமாக. இப்போ அந்த ஆளுநர் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறார் அப்படின்னா, மக்கால இருந்து வந்திருக்கிறாங்கல்ல முஸ்லிம்ஸ், இவர்களுடைய கட்டுப்பாட்டில் அந்த ஆளுநர் இருக்கிறார். சரிங்களா. அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் நம்மளால்? அந்த ஆளுநரை வந்து அவர்கள் டிடென்ஷனில் வச்சுருக்கிறாங்க, கிட்டத்தட்ட வீட்டுக்காவல்னு சொல்லலாம். சரிங்களா. அது மட்டுமல்ல, அவருடைய கடமையை ஆற்ற விடாமல் அந்த ஆளுநரையே அவர்கள் கைப்பற்றி வைத்திருந்ததோடு மட்டுமல்ல, அதன் பிறகு ஏற்பட்ட அந்த இரத்த களரியோடு மட்டும் அவர்கள் நிறுத்தவில்லை. சரிங்களா. ஆளுநரை கைப்பற்றியது, அதற்கு பின்னால் ஏற்பட்ட முஸ்லிம்களினுடைய தேவையற்ற அநியாயமான இரத்த சிந்தல், அதற்கு பிறகு எரியிற கொள்ளியில் எண்ணெயை ஊற்றுவது போல் அந்த ஆளுநரனுடைய தலைமுடி, அவருடைய தாடியின் முடி, அவருடைய மீசையினுடைய முடி அனைத்தையும் வந்து பிடுங்கி எடுக்கிறாங்க. சரிங்களா. இது வந்து தலைமைத்துவம், அதாவது அன்னை ஆயிஷா, உம்முல் முஃமினீன், தல்ஹா, ஜுபைர் இவர்களுடைய நாலெட்ஜுக்கு போய் அவர்களுக்கு தெரிந்துதான் இதை இவர்கள் செய்கிறார்களா அப்படிங்கிற நுணுக்கமான தகவல் நமக்கு கிடைக்கல. ஆனால் இது நடக்குது. சரிங்களா. நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இதை வந்து நம்ம இப்போ சொல்வது போல் அவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை, அவர்கள் எல்லோருமே சரி பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட், அல்லது எல்லோருமே தவறு இந்த சைடு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட், இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? சரிங்களா. எல்லோருமே சரி அப்படின்னு நம்ம பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? சரிங்களா. வரலாறே தேவையில்லை நம்ம ஒதுங்கி போக முடியுமா? சரிங்களா. யாரோ ஒருவர் சரியாக இருக்க வேண்டும், மற்றவர் தவறாக இருக்க வேண்டும். சரி தவறை நம்ம சொல்வதன் மூலமாக சரி தவறை நாம் கூறுவது இழிவுபடுத்தலுக்கான சமிக்ஞை அல்ல, மாறாக நம்முடைய பாடங்களையும் படிப்பினைகளையும் உருவி பெறுவதற்கான ஒரு முயற்சி தான். சரிங்களா. அப்போ சரி தவறை நாம் வந்து இஸ்லாமிய அளவுகோல் கொண்டு தீர்மானிக்கிறோம். திருக்குரான் கட்டளைகள், ஏவல் விளக்கல்கள், நபிகளாரனுடைய முன்மாதிரி வழிகாட்டல்கள், சொல் செயல் அங்கீகாரங்கள், முந்தைய 2 ஹலீஃபாக்களினுடைய முன்மாதிரி வழிமுறை, இதையெல்லாம் அளவுகோலாக கொண்டு நாம் சரி தவறை தீர்மானிக்கிறோம். ஸோ அந்த ரீதியில் இது வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும் மாதிரியான ஆக்ட்ஸை? நீங்கள் வந்து இதை சரி அல்லது தவறு என்று எப்படி சொன்னாலும் இந்த மாதிரியான விவகாரங்களை கொண்டு தான் இன்றைக்கி வந்து நம்மளை வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய எதிரிகள். சரிங்களா. ஸோ அப்போ இப்போ பஸ்ரா நகரம் வந்து ஒரு பயத்தாலும் பதற்றத்தாலும் பாதுகாப்பின்மையாலும் நிரம்பிய, கலைபரங்கள் நிரம்பிய ஒரு நகரமாக இருந்தது. எதிர்காலத்தை பற்றிய அச்ச உணர்வாலும் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு நகரமாக இருந்தது. ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து வழக்கமாக ஆளுநர் தான் தொழுகையை வந்து லீட் பண்ணுவார், இமாமா வந்து தொழு வைத்து கொடுப்பார். சரிங்களா. இப்போ ஆளுநர் இல்லை, ஆளுநரை வந்து பிடிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ யார் வந்து தொழ வைத்து கொடுப்பது? இதுலேயும் அவர்களுக்குள்ளாலேயே இப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக இருந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் இதிலேயும் அவர்களிடம் ஒருமித்த கருத்தில் இருக்கவில்லை, அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உருவாகிறது. எஸ்பெஷலி தல்ஹா இப்னு உபைதுல்லா, ஜுபைர் இப்னு அவ்வாம், இந்த இருவருக்கு மத்தியிலே இதில் வந்து கருத்து வேறுபாடு வருகிறது. இது வந்து ஆப்வியஸாக இது ஒரு பிக் டீல் இல்லை. அதாவது இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறதா இருந்தால் ஒரு விட்டு கொடுத்தலுக்கான ஒரு விஷயம்தான். சரிங்களா. பட் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் இதிலேயே முரண்படுகிறார்கள். சரிங்களா. இதுவே நமக்கு வந்து என்ன உணர்த்துது அப்படின்னா, அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அந்த விஷயத்திலேயே அவர்களுக்கு மத்தியில் வந்து ஒருமித்த அதாவது நிலைப்பாடு இருக்கவில்லை, கருத்து முரண்பாடு இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரே உள்ளத்தோடு ஏக மனதோடு அவர்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுலேயும் பிரச்சனை வருது. ஸோ அப்போ என்ன ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, ஒரு நாள் தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர்கள் தொழுகையை வந்து
முன்னின்று நடத்த வேண்டும் இமாமாக. அடுத்த நாள் ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் வந்து தொழுகையை முன்னின்று நடத்த வேண்டும். அப்போ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த இருவரும் வந்து இதுக்கு வந்து உடன்படுகிறார்கள். சரிங்களா? இதற்கு பிறகு ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து நடக்கிறது. இன் தி கோர்ஸ் ஆஃப் டைம், காலப்போக்கில் அதற்கு மத்திய பகுதி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இராணுவம் வருவதற்கு முன்னர் அந்த காலப்பகுதியில், அதாவது இது வந்து ஒரு மிக 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 முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா அதாவது யார் சத்தியத்தில் இருக்கிறார்கள், யார் அசத்தியத்தின் பாதையில் இருக்கிறார்கள் என்பதை தீர்மானிப்பதற்கு சிஃபின் போரில் எப்படி அம்மார் இப்னு யாசர்னுடைய கொலை பற்றிய முன்னறிவிப்பு, நபிகளாருடைய முன்னறிவிப்பு ஒரு வலுவான ஒரு விஷயமாக இருந்ததோ, அதுபோல் இந்த ஒரு இடத்தில் நபிகளாருடைய இந்த ஒரு நிகழ்வை பற்றிய முன்னறிவிப்பு இந்த விஷயத்தில் வந்து ஒரு கிரைட்டீரியானா இருக்குது. பிரித்தறியக்கூடிய, சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்தறியக்கூடிய ஒரு கிரைட்டீரியானா இருக்குது. அல்லது ரைட் அண்ட் ராங், யார் சரி யார் தவறு என்பதை பிரித்தறியக்கூடிய ஒரு அளவுகோலாக இருக்கிறது என்றும் சொல்லலாம். அல்லது பல அளவுகோல்களில் இதுவும் ஒன்று என்றும் சொல்லலாம். அதாவது உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா அவர்கள் ஒரு தண்ணீர் சுனையை வந்து கடந்து செல்கிறார்கள். சரிங்களா? அந்த தண்ணீர் சுனையை கடந்து செல்லும் பொழுது ஒரு நாய் அவர்களை பார்த்து குரைக்கிறது. அவர்கள் வந்து கேட்கிறார்கள், இது என்ன சுனை, தண்ணீர் சுனை, இதற்கு பேர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர்களிடம் கூறப்படுகிறது, இது வந்து இதற்கு பேர், இந்த நீர் சுனைக்கு பேர் வந்து ஹவ் அப் அப்படின்னு. சரிங்களா? அப்போ உடனடியாக அன்னை ஆயிஷா அவர்கள் வந்து துணுக்குறுகிறார்கள், திடுக்கிடுகிறார்கள். சரிங்களா? திடுக்கம் ஏற்படுகிறது. அவர்கள் உடனடியாக சொல்கிறார்கள், ருத்தூனி ருத்தூனி அப்படின்னு. சரிங்களா? டேக் மீ பேக், என்னை வந்து திருப்பி எடுத்துகிட்டு போய், என்னை திருப்பி வந்து அழைச்சிட்டு போயிருங்க. மறைமுகமாக ஜாடையாக அவர்கள் அதை சொல்கிறார்கள். நான் மக்காவிலிருந்து வந்தேன், மக்காவுக்கே என்னை திருப்பி கொண்டுட்டு போயிருங்க, திருப்பி என்னை அழைத்து சென்று விடுங்கள், என்னை அழைத்து சென்று விடுங்கள்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்லாங்கில் ருத்தூனின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா நபிகளார் சொல்ல அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு நினைவு கூறுகிறது, ஒரு முறை நபிகளார் ஒரு அமர்வில், அதாவது தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலான ஒரு அமர்வில், இன்க்ளூடிங் அன்னை ஆயிஷா அவர்கள் உட்பட தன்னுடைய மனைவிமார்கள் இருக்கக்கூடிய ஒரு அமர்வில் அமர்ந்திருக்கும் பொழுது மனைவிமாரை பார்த்து, அன்னை ஆயிஷாவை பார்த்தல்ல, மனைவிமாரை பார்த்து ஜென்ரலாக வந்து ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்ரஸ் பண்ணும்போது ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஐயத்துக்குன்ன தன்பஹுஹா கிலாபுல் ஹவ் அப் அப்படின்னு. சரிங்களா? உங்களில் யார், அதாவது ஹவ் அப்னுடைய நாயினால் குறைக்கப்படுபவர்கள் உங்களில் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஐயத்துக்குன்ன தன்பஹுஹா கிலாபுல் ஹவ் அப் கேட்குறாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து இது ஒரு புரியாத புதிராக இருந்திருக்கும். அந்த புதிருக்கான விடையை இப்பொழுது கண்கூடாக அன்னை ஆயிஷா அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். அதற்கு மேலே நீங்கள் தாண்டி செல்லாதீங்க என்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் குறைக்கப்பட்டால் அந்த இடத்தை தாண்டி நீங்கள் செல்லக்கூடிய பாதை தவறானதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அன்னை ஆயிஷா வந்து துணுக்குறுகிறார்கள். சரிங்களா? நீங்கள் என்ன அழைச்சிட்டு போயிருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர்களுடைய மகனார் அப்துல்லா, அவர் மட்டும் வரல, அவரோட ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு வராரு, அவருடைய வாக்கியத்திற்கு சான்று பகர்வதற்கு அல்லது அதற்கு அணி சேர்ப்பதற்கு. சரிங்களா? ஏன்னா ஆயிஷா அவர்களை கன்வின்ஸ் செய்யணும்ல. ஏன்னா இப்போ ஆயிஷா அவர்கள் பேக் ட்ராக் பண்ணிட்டா மொத்த அந்த அவர்களுடைய முயற்சிகளும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இந்த பிரச்சனைக்கான தீர்வு உடனடியாக எட்டப்பட்டு விடும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த நோக்கில் வந்து அன்னை ஆயிஷா அவர்களை வந்து நீங்கள் செல்கின்ற பாதை சரியானது தான், சத்தியத்தின் பாதை தான், நீதியின் பாதை தான் அப்படிங்கிறதுல வந்து அவர்களை கன்வின்ஸ் பண்ணுவதற்கு, சமரசம் செய்வதற்கும், அதில் அவர்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வதை உத்தரவாதப்படுத்தும் விதமாகவும் இவர் வந்து தன்னோட சேர்த்து ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு, இல்லை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த அந்த நீர்ச்சுனை வந்து இதுவல்ல, இது வந்து வேற ஒரு நீர்ச்சுனை, நீங்கள் நினைவு கூறுகின்ற அந்த ஹவ் அப் வந்து இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அவர்களை வந்து அவர்களுடைய மனதை மாற்றி விடுகிறார்கள். அன்னை ஆயிஷா வந்து இவர்களுடைய வாதங்களால், ஏன்னா இவர் மட்டும் வரல, அவருடைய வாதத்திற்கு அணி சேர்க்க இன்னொரு 50 பேரை கூட்டிகிட்டு வந்ததுனால மேலும் அவர்கள் சொல்வதை கொண்டு அன்னை ஆயிஷா அவர்கள் சமரசமாகி விடுகிறார்கள். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு வலுவான ஒரு வேட்டான ஒரு ஆர்கியூமெண்ட். இந்த ஒரு கான்ஃப்ளிக்டில் அன்னை ஆயிஷா அவர்களுக்கும் இமாம் அலி அவர்களுக்கும் மத்தியிலான இந்த ஒரு எதிர்படுதலில் இது ஒரு வேட்டியான ஒரு நிகழ்வு.
நிகழ்வுன்னு சொல்கிறத விட இது ஒரு கிரைட்டீரியான், சரி தவறை பிரித்தறிவதற்கான அளவுகோல்களில் இதுவும் ஒன்று என்றும் சொல்லலாம். ஏன்னா நபிகளாரனுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது இதில், சரிங்களா, முன்னறிவிப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு நல்லா கேட்டுக்கிடுங்க, இந்த ஒரு அன்சர்டனான தடுமாற்றமான ஒரு நிலையுடன் அன்னை ஆயிஷா உம்மல் முமினின் அவர்களுடைய ஒரு நிச்சயமற்ற தடுமாற்றமான ஒரு குழப்பமான ஒரு நிலையுடன் அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறுதியான தன்னம்பிக்கையுடன் கூடிய ஒரு நிலையை ஒப்பிட்டு பாருங்கள். அவர்கள் படையை திரட்டி கொண்டு பஸ்ராவை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் கான்ஃபிடெண்ட்டாக வராங்க, கான்ஃபிடெண்ட்டாகவும் சர்ட்டனாகவும் வராங்க. நான் செய்து கொண்டிருப்பது சரி அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் தன்னுடைய பாதை நீதியை நோக்கிய, சத்தியத்தை நோக்கிய தெளிவான பாதை அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையுடனும் உறுதியுடனும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு அவர்களளவில் நன்றாகவே தெரியும், இந்த நேரத்தில் தான் தகுதி படைத்தவர். இது ஒரு அரகண்டா, அதாவது ஒரு இருமாப்பிளையோ ஒரு கர்வத்திலேயோ செருக்கிலேயோ அவர்கள் அப்படி, அதாவது அதன் வெளிப்பாடாக வந்த தன்னம்பிக்கையோ உறுதியோ அல்ல. மாறாக உள்ளபடியே தகுதியின் அடிப்படையில் பார்த்தால் முஸ்லிம்களை தலைமை தாங்குவதற்கு தான் தகுதி படைத்தவன், தகைமை உள்ளவன், ஒப்பீட்டளவில் மிகவும் தகுதி படைத்த நபர் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். இது எல்லாம் தாண்டி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது உஸ்மான் அவர்களுடைய அசாசினேஷன், கொலையின் பிற்பாடு புடம்போடப்பட்ட நபிகளாருடனேயே ஆரம்ப கட்டத்தில் இருந்து வாழ்ந்த, அதாவது நம்ம முஹாஜிரீன்கள், அந்த முஹாஜிரீன்களில் பெரும்பாலானோர், அன்றைய காலகட்டத்தில் பிரசன்னமாக இருந்த முஹாஜிரீன்களில் பெரும்பாலானோர், க்ரீம் ஆஃப் தி கிராப்ஸ் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வாலண்டியராக அலி எதையுமே அவர்களிடம் கோராமலோ கேட்காமலோ இவர்களாக தன்னார்வமாக அலி அவர்களிடம் பையத் கொடுக்கிறார்கள். அலி அவர்கள் யாரையும் நிர்பந்தப்படுத்தவோ பலவந்தப்படுத்தவோ இல்லை, சரிங்களா. முஹாஜிரீன்களில் பெரும்பான்மையானோர் உஸ்மான் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தன்னார்வமாக பையத் கொடுக்கிறார்கள். அதுபோல் அன்சாரிகளிலும் ஒரு கணிசமான, கிட்டத்தட்ட பெரும்பாலான அன்சாரிகள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் பையத் கொடுக்கிறார்கள். எக்ஸப்ஷன் தான் தல்ஹா இப்னு உபைதுல்லா, ஜுபைர் இப்னு அல் அவ்வாம், இவர்கள் எல்லாம், சரிங்களா. இது விதிவிலக்கு, நம்ம சொல்கிறது வாஸ்ட் மெஜாரிட்டி. அதுபோல் அலி ரதியல்லாஹு அன்ஹு இந்த ஒரு கான்ஃப்ளிக்டில் எந்த பக்கமும் சாராமல் முஸ்லிம்களினுடைய விவகாரத்தில் தலை போடாமல் இருக்க வேண்டும் என்று ஒதுங்கிய இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் மாறிப்பட்ட நபர்களையும் பலவந்தப்படுத்தவோ கட்டாயப்படுத்தவோ இல்லை, சரிங்களா. அவரவருடைய முடிவுக்கு ஏற்ப முஸ்லிம்களை சுதந்திரமாக விட்ட பிறகும் கூட பெரும்பாலான, அதாவது தங்களுடைய இஸ்லாமிய மனசாட்சிப்படி நீதி அளவுகோலாக கொண்டு, திருக்குர்ஆன் சுன்னாவை அளவுகோலாக கொண்டு இந்த விவகாரங்களை சீர்தூக்கி பார்த்த முஸ்லீம்கள் தன்னார்வமாக வாலண்டியராக அலி அவர்களுக்கு பையத் கொடுத்தார்கள் என்பதோடு தன்னுடைய தகைமையும் தகுதியும் சேர்ந்து கொண்ட பிறகு இப்பொழுது அவர் மிகவும் உறுதியாக இருக்கிறார், தன்னுடைய பாதை சரியானது. ஏன்னா தலைமை பொறுப்பை ஏற்ற கையோடு உங்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கான பொறுப்பும் விடுகிறது. ஆட்சியை சீர்குலைவின்றி, சீர்கேடுகளின்றி, சமூக பதற்றமின்றி, முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தும் வண்ணமாக, சரிங்களா, நீதியை நிலைநாட்டும் வண்ணம் ஆட்சியை சீராக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களிடம் விடுகிறது. ஸோ எந்த காரணத்திற்காக வேண்டி முஸ்லீம் சமூகத்திற்குள் ஃபித்னாக்கள் எழும்பிவிடக்கூடாது, டீஸ்டெபிளைஸ் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக ஹுரூபர் ரித்தா, வார்ஸ் ஆஃப் அப்பாஸ்டசியில் அபூபக்கர் அவர்கள் இந்த முஸ்லீம்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நான் போரை அறிவிப்பேன் என்று கூறி அந்த ஒரு போர்க்குடி உயர்த்தி அந்த ஸ்டாண்ட்ஸ் எடுத்தாங்களோ, அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு கட்டளையை மீறுகிறார்கள், சட்டப்பூர்வ ஹலீஃபாவுக்கு எதிராக அவர்கள் கிட்டத்தட்ட கலகம் செய்கிறார்கள் என்பதற்காக. ஸோ கிட்டத்தட்ட அதே ஸ்டாண்ட்ஸ் தான் இங்கே அலி அவர்கள் எடுக்கிறார்கள். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு தலைமைத்துவத்தை ஏற்ற அந்த கணத்திலிருந்து அவர்களுக்கு விடுகிறது, சரிங்களா. அப்போ குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்தான். நபிகளார் தன்னையே விலக்காக்கவில்லை என்றிருக்கும் நிலையில் அப்போ அனைவரையுமே நம்ம இந்த தராசு கொண்டு தான் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் என்கிற அடிப்படையில் அவர்கள் மிகவும் கான்ஃபிடெண்ட்டாக போகிறாங்க. ஆனால் அந்த கேம்பில் ஒரு தடுமாற்றம் இருக்குது. எஸ்பெஷலி அன்னை ஆயிஷா அவர்களிடம் ஸ்டில் என்னதான் அவர்கள் கன்வின்ஸ் ஆகியிருந்தாலும் அவர்களுடைய இஸ்லாமிய மனசாட்சி நிச்சயமாக அவர்களை உறுத்துகிறது. ஆனால் பின்னால் இதற்காக அவர்கள் வருந்துகிறார்கள். நம்ம அதை ஆன் தி ரன்ல நம்ம பார்க்க தான் போகிறோம், சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இந்த விஷயங்களை இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அலி அவர்களுடன் அதாவது செலக்டிவ் குரூப் ஆஃப் முஸ்லீம்ஸ் போகிறாங்க. அதாவது
சஹாபாக்கள் போகிறாங்க. ஸோ அவர்களுக்கு அவர்கள் அளவில் கேள்விகள் இருக்கின்றன அலி அவர்களிடம் கேட்பதற்கு. ஸோ அவர்கள் அந்த கேள்விகளை அலி அவர்களிடம் கேட்கிறார்கள். என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம எதுக்கு பஸ்ராக்கு போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ இவ்வளோ ஒரு தயாரிப்புகளுடன், கிட்டத்தட்ட இராணுவ தயாரிப்புகளுடன் பஸ்ராவை நோக்கி நாம் கிளம்புவதற்கான நோக்கம் என்ன? அந்த மக்களோடு நாம் என்ன சண்டை போட போகிறோமா, போர் புரிய செல்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆர் வி கோயிங் டு ஃபைட் தம் அப்படின்னு கேட்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இல்லை நம்ம அவர்களோட சண்டை போட போகல, இது ஒரு முன் தயாரிப்பு மட்டும்தான். நாம் அவர்களுடன் போர் புரிய செல்லவில்லை. அவர்களோடு உட்கார்ந்து, அதாவது அவர்களோடுனா மக்காவிலிருந்து இவர்கள் தலைமையில், இம்மூவர் தலைமையில் பஸ்ராவை நோக்கி வந்த முஸ்லீம்களோடும், பஸ்ராவில் இருந்த இவர்களோடு இணைந்து கொண்ட முஸ்லீம்களோடும் நாம் உட்கார்ந்து சகோதரத்துவ முறையில் ஹிக்மத்தோடு நாம் உரையாடப் போகிறோம். உரையாடி இந்த பிரச்சனைக்கான தீர்வை சுமூகமாக எட்டுவதற்கான வழிகளை கண்டடைய போகிறோம். அதற்கு தான் நம்ம போகிறோம், மற்றபடி சண்டை போடுறதுக்கு போகல, போர் புரிய செல்லவில்லை என்று கூறுகிறார்கள் அலி. ஆனால் இவர்கள் மீண்டும் கேள்வி எழுப்புகிறார்கள். சரி, ஓகே, நீங்கள் போர் புரிய செல்லவில்லை, ஆனால் அவர்கள் இதற்கு உங்களோடு உரையாடவோ அல்லது உரையாடலில் அவர்களுக்கு சுமூகமான தீர்வுகள் எட்டப்படவில்லை என்று அவர்கள் கருதினாலோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது போரை இனிஷியேட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஏன்னா அவர்கள் ஆளுநரோடு அதாவது ஃபஸ்ட்டு ஆளுநர் 2 அறிஞர்களை அனுப்புகிறார், அவர்களோடு உடன்படலை. இது அவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன். ஆளுநர் 2 பேரை அனுப்பிச்சி விட்றாங்க சுமூகமாக தீர்வு எட்டுறதுக்கு. அந்த இருவரோடு உடன்படவில்லை. அவர்கள் கொண்ட நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஆளுநரோடும் உடன்படவில்லை. ஆளுநர் பேசுகிறாரு, மக்களை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஆளுநரோடும் உடன்படவில்லை சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு. ஸோ அப்போது இவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஒருவேளை இதே விஷயத்தை தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க ஒரு முடிவோடு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போது உங்களோடு அவங்களுக்கு உரையாட விருப்பம் இல்லை, இல்லைன்னா தீர்வுகளை சுமூகமாக உட்கார்ந்து பேசி தீர்வுகளை கண்டடைவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை, அல்லது அந்த தீர்வுகளில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்ற நிலையை நாம் அடைந்து விட்டால் நாம் போர் புரிய போகிறோமா, இவர்களுக்கு எதிராக சண்டையிட போகிறோமான்னு கேட்கும் பொழுது நாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாம் அல் ஹக், சத்தியத்தை எட்டுவதற்கு அல்லது சத்தியம் எது அப்படிங்கிறத இந்த விவகாரத்தில் அல் ஹக்கை கண்டடைவதற்கான அந்த முயற்சியில் இறங்கியுள்ளோம். அந்த தீர்வை நோக்கிய தேட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ அப்போ இந்த விஷயத்தில் சத்தியம் எது, அல் ஹக்கு எது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வருவதற்கு அவர்களிடம் ஒத்துழைப்பு இல்லை என்றால் ஒத்துழைப்பை கொடுக்க நாம் முயற்சி செய்வோம். நாம் போரை எக்காரணத்தை கொண்டும் இனிஷியேட் பண்ண மாட்டோம், அவர்கள் இனிஷியேட் பண்ணாதது வரை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் நமக்கு எதிராக போரை முடுக்கி விடாத வரை, ஆரம்பிக்காத வரை நாம் போரை ஆரம்பிக்க போவதில்லைன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. சரிங்களா? we are going to try our level best as much as is humanly possible. முடிந்த அளவுக்கு மனித ஆற்றலுக்கு உட்பட்டு எவ்வளவு தூரம் பேச்சுவார்த்தையில் சகோதர உணர்வுடன் இந்த விவகாரத்திற்கு தீர்வு கொண்டு வர முயற்சி செய்ய முடியுமோ செய்வோம். சரிங்களா? அவர்களாக போரை முடுக்கி விடாதவரை, ஆரம்பிக்காதவரை நாம் ஆரம்பிக்க போவதில்லை. ஆனால் அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் நமக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, வேற வழி இல்லை அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. லா நுபாதிஉஹும் பிஹர்பின் ஹத்தா யுபாதிஊனா. சரிங்களா? நம்ம போரில் என்கேஜ் ஆக போகிறதில்ல எப்போ வரைக்கும்னா அவர்கள் அந்த போரை முடுக்கி விடாத வரைன்னு சொல்கிறாங்க. பாருங்க, இதன் மூலமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுக்கு அளித்த சுதந்திரத்தை பாருங்கள். முஸ்லிம்கள் அவருடைய ஆட்சியில் ஹிலாஃபத்தின் உயிரோட்டம், நான் தான் சொல்ல வரேன், ஹிலாஃபத்தின் உயிரோட்டம் எந்த அளவுக்கு ஓங்கி இருந்தது அப்படிங்கிறத பாருங்கள். முஸ்லீம்களுக்கு அவர் அளித்த சுதந்திரத்தை பாருங்கள். இன்ஃபேக்ட் இவர்கள் ஆட்சியது, அதுவும் லெஜிட்டிமேட்டான ஒரு சட்டப்பூர்வ தன்மை கொண்ட, வார்த்தையின் அனைத்து பொருளிலும் மிகவும் தகுதி படைத்த, பெரும்பான்மை முஸ்லீம்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தகுதி வாய்ந்த ஆட்சியாளருக்கு எதிராகவே கலகக்கூடி உயர்த்துபவர்களாகவே அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இவர் அளிக்கக்கூடிய சுதந்திரத்தை பாருங்கள். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய கருத்துக்களை, மனசாட்சியை வெளிப்படுத்துவதற்கான வெளி எந்த அளவுக்கு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் திறந்திருந்தது என்பதை பாருங்கள். மட்டுமல்ல, தன்னோடு வந்திருந்தவர்கள் கூட, அதாவது ஆட்சியாளருக்கு கட்டுப்படணும், ஆட்சியாளர் சொல்வதை வேதவாக்கா எடுத்து அப்படியே கேள்விகள் கேட்காமல் நகர்ந்து வர வேண்டும் என்பது இல்லாமல், ஆட்சியாளரிடம் சகஜமாக சக முஸ்லீம் என்கிற ரீதியில், சக தோழன், சகோதரன் என்கிற ரீதியில்
கேள்விகள் கேட்டு அதற்கு ஆட்சியாளர் பதிலளித்து கொண்டு அது ஒரு உரையாடல் மாதிரியாக தொடர்ந்து கொண்டு வருகிறதையும் பாருங்கள். பஸ்ராவுக்கு சென்று கொண்டிருக்கையில் இது ஒரு ஒரு உரையாடல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு தருணம், இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு, நான் இப்போ சொல்ல போகிறது நான் ஏற்கனவே இதை ஒரு ஜிஸ்ட்டை சொல்லியிருப்பேன், பின்னால் நம்ம ஆன் தி ரன்னில் பேசுவோன்னு எங்கோ ஒரு இடத்துல. இன்னொருவர், இவர் சஹாபி அல்ல, இவர் ஒரு ஆவரேஜ் முஸ்லீம். அந்த அலி அவர்களுடைய இராணுவத்தில் இருந்த ஒரு சராசரி முஸ்லீம் ஆட்சியாளரிடம் கேள்வி எழுப்புகிறார். ஏன்னா அவருக்கு அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ரொம்ப மெச்சூர்டான, அதாவது உன்னத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி தோழர் கிடையாது, ஒரு ஆவரேஜ் சராசரியான ஒரு முஸ்லீம். சரிங்களா, அலி அவர்களுடைய படையில் இருந்த ஒரு முஸ்லீம். அவருக்கு உள்ளபடியே அவருக்கு இயல்பாக எழக்கூடிய ஒரு ஐயம். சரிங்களா, அதாவது பீயிங் ஹூ தே ஆர், அதாவது அன்னை ஆயிஷா, தல்ஹா, ஜுபைர் அவர்களுடைய அந்தஸ்து, அவர்களுடைய பிரசித்தம், ஃபேம், அவர்களுடைய தகுதி, இதையெல்லாம் பார்த்து அவருடைய ஒரு ஊசலாடக்கூடிய அந்த உள்ளத்தில் சந்தேகம் எழுகிறது. அவர் அலி அவர்களிடம் இயல்பாக கேட்கிறார், யூ டெல் மீ, நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், என்னுடைய சந்தேகத்தை தீருங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதாவது அவர்கள் யார் என்று நமக்கு தெரியும், அவர்கள் நபிகளாரனுடைய தோழர்கள் என்கிற ரீதியில் எந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் என்பதும் நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஸோ பீயிங் ஹூ தே ஆர், அவர்களுடைய அந்தஸ்தில் அவர்கள் ஒருவரல்ல, இருவரல்ல, மூவரும் இப்படியான ஒரு விஷயத்தில் இணைந்திருக்கும். அந்த விஷயம் எப்படி தவறான விஷயமாக இருக்கும்? அது எப்படி பாத்திலா இருக்கும்? பாத்திலா இருப்பதற்கான சாத்தியம் உண்டா? அதாவது 3 பேருமே மிகவும், அதாவது அறிஞர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள், நபிகளாரனுடைய பாசறையில் நபிகளாருக்கு மிகவும் அணுக்கமாக இருந்த அவர்களுடைய பட்டறையில் பாடம் பயின்றவர்கள். சரிங்களா, அவர்களால் புடம்போடப்பட்டவர்கள் என்று சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஆன் தி ரன்ல அஷரத்துல் முபஷரா, அதே மாதிரி உமர் அவர்களுடைய ஷூரா கவுன்சில் இடம்பெற்றவர்கள், நிறைய விஷயத்தை நம்ம எடுக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர்களில் மூவர் இணைந்திருக்கும், கைகோர்த்திருக்கும் ஒரு விஷயம் எப்படி பாத்திலாக இருக்கும், அது எப்படி தவறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலி அவர்களிடம் கேட்கிறார்கள். நல்லா கேட்டுக்கிடுங்க, கூர்ந்து கவனிச்சுக்கிடுங்க. இந்த இடத்துல அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்ஹம்துலில்லா, நம்ம பல இடங்கள் அலி அவர்களுடைய ஞானத்தின் வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் கடந்து வருகிறோம். ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளால அவ்வளவு ஆழமான செறிவான பாடங்களும் படிப்பினைகளும் ஞானத்தின் ஒரு பொக்கிஷமும் இருப்பதை நம்ம பல வாக்கியங்களில் கேட்டிருக்கோம். அதில் இதுவும் ஒன்று. அலி அவர்கள் அவருக்கு பதிலளிக்கிறார். சரிங்களா, அலி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அதாவது சிந்தித்து பார்க்கக்கூடிய திறந்த மனம் கொண்ட, பொறுப்புணர்வுள்ள, பற்றுறுதி கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இந்த வாக்கியம் ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டும் என்றே, அதாவது ஒரு கிரைட்டீரியானாக, பல அளவுகோல்களில் இதுவும் ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டும் என்றே நான் சொல்வேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மனிதரை பார்த்து, இன்னக ரஜுலுன் ல மல்பூசுன் அலைக் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வ இன்னல் ஹக்க வல் பாத்தில லா யு அர்ரஃபானி பின்னாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வலாக்கின் யஅரிஃபில் ஹக்க தஅரிஃப் அஹ்லஹு வ யஅரிஃபில் பாத்தில் தஅரிஃப் அஹ்லஹு. சரிங்களா, என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அல்ஹம்துலில்லா, அதாவது நீ யூ ஆர் அ பர்சன் ஹூ இஸ் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பேசிக்கலி குழம்பி போயிருக்கிற. சரிங்களா, அல் ஹக்கும் பாத்திலும், சத்தியமும் அசத்தியமும் மனிதர்களுடைய செயல்பாட்டை கொண்டு, மனிதர்களை கொண்டு, அல்லது மனிதர்களுடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், தன்மைகளை கொண்டு வரையறுக்கப்படுவதல்ல. சரிங்களா, மாறாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வலாக்கின் யஅரிஃபில் ஹக் தஅரிஃப் அஹ்லஹுன்னு சொல்கிறாங்க. நீ ஹக்கை அறிந்து கொள், ஹக்கோடு நீ பரிச்சயமாயிரு. சரிங்களா, ஹக்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு. ஹக்கோடு நீ நெருங்கி உறவாடு, அப்போ அதனுடைய மனிதர்களை நீ கண்டுகொள்வாய்ன்னு சொல்கிறாங்க. முதல்ல ஹக்கை நீ தெரிஞ்சுக்கோ, அப்போ அதனுடைய மனிதர்களை நீ காண்பாய். அதே மாதிரி பாத்தில்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அசத்தியத்தை நீ அறிந்து கொள், அசத்தியத்தோடு நீ பரிச்சயமாகு, அப்பொழுது அதனுடைய மனிதர்களை நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னு. சரிங்களா, மாஷா அல்லாஹ். இது இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி, அதாவது இதனுடைய அந்த ஒரு ஆழமான, விரிவான, விசாலமான நம்மளுடைய அகப்பார்வையை திறக்கக்கூடிய, உள்ளுதிப்புகள் வழங்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய
ஒரு ஞானத்தின் வாக்கியத்தை உடைத்து விளக்கமாக விலாவரியாக பேசுவதாக இருந்தால் நம்ம காலகட்டத்தில் அதீதமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. ஏன்னா நம்ம காலகட்டத்தில் இது ஒரு நாமாவே இருக்குது. கிட்டத்தட்ட மனிதர்களை வைத்து ஹக்கையும் பாத்திலையும் முடிவு செய்யக்கூடிய வரையறுக்கக்கூடிய ஒரு போக்கு அப்படிங்கிறது, சரிங்களா, இது இன்னைக்கு உள்ள ஒரு வழக்கம் கிடையாது. அன்னைக்கே இது அந்த காலகட்டத்திலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு மன்னராட்சி காலகட்டத்தில் அது ஒரு ஒரு வேறு மாதிரியான ஒரு வடிவம் எடுக்குது. சரிங்களா, அந்த பாரம்பரியம் தொடர்ந்து வருது. இப்போ மனிதர்களை வைத்து ஹக்கையும் பாத்திலையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தெறியக்கூடிய வரையறுக்கக்கூடிய போக்கு முஸ்லீம்களிடம் பரவி இருக்கிறது. அதாவது உண்மை என்னன்னா அதற்கு கான்ட்ரரி, ஹக்கோடும் பாத்திலோடும் அவர்கள் தங்களை பரிச்சயமாக்கி கொள்ள வேண்டும், அதோடு ஒட்டி உறவாட வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்திருக்க வேண்டும். அதை அளவுகோலாக கொண்டு அவர்கள் மனிதர்களை மதிப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும், மதிப்பிட வேண்டும். அதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க முடியும். இதுதான் அளவுகோல். ஆனால் அந்த அளவுகோல் இன்னைக்கு ரிவர்ஸாக இருக்குது. அன்னைக்கே அது ரிவர்ஸ் ஆச்சு. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகுது. சரிங்களா, இது ஒரு சரியான ஒரு ஒரு ஏன்னா நமக்கு இதில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஏன்னா உம்மல் முஃமினீன் அன்னை ஆயிஷா வஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும்னு அல்லாஹ் திருக்குரானில் சொல்லக்கூடிய, அதாவது அவருடைய நபியினுடைய மனைவிமார் மூமின்களினுடைய அன்னையர்னு கண்ணியப்படுத்துகிற அளவுக்கு அன்னை ஆயிஷா அவர்களுடைய ஒரு ஸ்டான்ஸ் இருந்தும், அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு கண்ணியம் வாய்ந்த நபிகளாரின் விருப்பத்திற்குரிய ஒரு மனைவியாக இருந்தும், நபிகளாரோடு நெருங்கி உறவாடி பின்னி பிணைந்த ஒரு நிலையில் அவர்களுடைய பாசறையில் பாடம் பயின்றவர்களாகவே இருந்தும், இன்ஃபேக்ட் தல்ஹா அவர்களுக்கும் ஜுபைர் அவர்களுக்கும் நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் நபிகளாரோடு இருந்தும், அவர்களுக்கே இதுதான் இந்த வாசகம் ஒரு அளவுகோல் என்றால், இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் அதற்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் ஏமாத்துறோம். ஸோ பேசிக்கலி க்ரைட்டீரியா ஹக்கு எது பாத்தில் எது அப்படிங்கிறது தானே தவிர மனிதர்களுடைய நடவடிக்கைகளோ செயல்பாடுகளோ அவர்களுடைய தன்மைகளோ அவர்களுடைய தரமோ அவர்களுடைய பொசிஷனோ கிடையாது. சரிங்களா, ஸோ அப்போ இதுவுமே நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடம் தான் இந்த வரலாற்றிலிருந்து. சரிங்களா, இந்த இத்தகைய வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து. ஸோ அப்போ பேசிக்கலி நமக்கு ஒரு வித்தியாசத்தை கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கேம்புக்கும் அதற்கு எதிர் கேம்பில் இருந்தவர்களுக்குமான ஒரு வேறுபாட்டை காண முடியுது. அங்கே குழப்பம் இருக்கிறது, கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது, அவர்களுக்கு மத்தியிலேயே ஒரு ஊசலாட்டம் இருக்கிறது. அதாவது சரியா தப்பா அப்படிங்கிறதுலே எஸ்பெஷலி உம்முல் முஃமினீன் அன்னை ஆயிஷா அவர்களிடமே உள்ளபடி இந்த ஊசலாட்டம் இருக்கிறது. தல்ஹா ஜுபைர் அவர்களுக்கு மத்தியிலேயே அவர்களுடைய பாதையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சரிங்களா, ஒரு வகையான ஒரு டீஸ்டெபிளைஸ்டு சிட்டியாக இருக்குது. அதாவது பஸ்ரா தங்களுக்கு மத்தியில், அதாவது பாதுகாப்பு இல்லாத ஒரு ஸ்திரத்தன்மையற்ற அதாவது கருத்து முரண்பாடுகள் நிரம்பிய, தங்களுக்கு மத்தியிலே அதாவது மோதிக்கொள்ளக்கூடிய, சண்டை போட்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் எதிர் கேம்ப் அப்படி இருக்குது. ஆனால் இங்கே உள்ள கேம்ப் நமக்கு அலி அவர்களுடைய கேம்ப் ரொம்ப பிரின்சிபல்டாக தங்களுடைய நிலைப்பாட்டிலும் நகர்விலும் தங்களுடைய செயல்பாட்டிலும் முழுக்க அதாவது உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் முழு சமரசத்தில் தாங்கள் ஹக்கை நோக்கி நகர்கிறோம், சத்தியத்தின் பாதையில் செல்கிறோம் என்கிற முழு தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் ஊசலாட்டங்களோ குழப்பங்களோ அதாவது பிளவுகளோ இல்லாமல் ஒற்றை அணியில் ஒற்றை பாதையில் ஒரே திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா, ஏன்னா பஸ்ராவாசிகள் ஏற்கனவே பஸ்ரா முஸ்லீம்கள், அதாவது மக்காவில் இருந்து வந்த முஸ்லீம்கள் அல்ல, பஸ்ராவில் இருந்த முஸ்லீம்கள் கவர்னர் முன்னிலையில் எட்டிய ஒத்த நிலைப்பாட்டிலேயே அவர்கள் உறுதியாக இருக்கவில்லை. அதையும் பிரீச் பண்ணாங்க. தாங்கள் எடுத்த முடிவை தாங்களே உடைத்தார்கள். சரிங்களா, அந்த நிலைப்பாட்டை விட்டும் அதற்கு முரணாக செயல்பட்டார்கள். சரிங்களா, அதற்கெல்லாம் மேல் தங்களுடைய ஹலீஃபா இஸ்லாமிய தலைமைத்துவத்திற்கு எதிராக ஹலீஃபாவுக்கு ஆரம்பத்தில் கொடுத்த உடன்படிக்கை அந்த பையத்தையும் முறித்தார்கள். சரிங்களா, ஸோ இப்படியான ஒரு ஸ்திரத்தன்மையற்ற, ஒரு பாதுகாப்பற்ற, பதற்றங்கள் நிரம்பிய பஸ்ரா நகரை, இம்மாதிரியான ஒரு சூழலில் இருந்த பஸ்ரா நகரை அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்தடைகிறார்கள். சரிங்களா, அலி ரதியல்லாஹு அன்ஹு பஸ்ராவுக்கு வந்து சேர்கிறாங்க, பஸ்ராவுனுடைய எல்லைக்கு சேர்றாங்க. ஸோ இந்த இடத்துல நாம் நிற்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நம்மளுடைய உரையை இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் என்னோடு இணைந்திருங்கள். ஏன்னா இது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரைங்கிறது ஒப்பீட்டளவில் மிக மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் நமக்கு
இன்னும் நாம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது. நமக்கு நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. தெரியாத பல விஷயங்களை நாம் அகழ்ந்தெடுத்து ஆய்ந்து மக்கள் முன்னால் வைக்க வேண்டியது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். என்னோடு இணைந்திருங்கள். அல்லாஹும்ம ஜஅல்னா மினல்லதீன யஸ்தமிஊனல் கௌலு ஃபயத்தபிஊன அஹ்ஸனஹ். அல்லாஹும்ம லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வர்ஸுக்னா இத்திபாஅஹ் وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. وصلى الله على محمد وآله وأصحابه وأهل بيته الطيبين الطاهرين. والسلام من الله عليكم ورحمة منه وبركاته.